பாகம் 461. நயானாவின் அப்பாவும் அம்மாவும் பார்ப்போரை உறைய வைக்கும் அளவு கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருந்த அதே நேரம் ஆபரேஷன் தியேட்டரின் கதவு திறக்கப்பட்டு டாக்டர் வெளியே வந்தார். அனைவரும் தாங்கள் அமர்ந்திருந்த இருக்கையிலிருந்து எழுந்து அவரிடம் சென்றனர். நயானாவின் அப்பாவும் அம்மாவும் எழுந்து நிற்கக்கூட முடியாத அளவிற்கு வலு இழந்து போய் இருந்தார்கள். இருக்கையிலிருந்து எழுந்து நிற்க முயன்றவர்கள் மீண்டும் வலு இழந்து இருக்கையிலேயே அமர்ந்தார்கள். அங்கு இருந்ததிலேயே கொஞ்சம் நிதானமாக இருந்தது மாதவி மட்டும்தான். டாக்டர், எங்க நயானா எப்படி இருக்கா? அவளுக்கு ஒன்னும் இல்லதானே என்றாள் இயலாமையோடு. அவளை பார்த்த டாக்டர், இன்னும் ஒரு 5 நிமிஷம் லேட்டா கொண்டு வந்திருந்தீங்கன்னா உங்க பொண்ணை நீங்க உயிரோட பாத்திருக்க முடியாது. இப்போ நாங்க எவ்வளவோ போராடி அவங்க உயிரை காப்பாத்திட்டோம். ஆனா அவங்க எழுந்துருவாங்களான்னு எங்களால வாக்குறுதி கொடுக்க முடியாது. காத்திருக்கலாம் என்று சொல்லிவிட்டு சென்றார். ஹாஸ்பிட்டல் வார்டில் நயானா கசங்கிய ஒரு மலர் போல் மெத்தையில் கண்மூடி படுத்திருந்தாள். தன் உயிரையே இழந்து விட்டது போல் சோர்ந்து போய் அர்ஜுன் அவள் அருகில் அமர்ந்திருந்தான். நயானாவின் அப்பாவும் அம்மாவும் பயந்து போய் வெளிரிய முகத்தோடு சோர்ந்து போய் அங்கிருந்து இருக்கையில் அமர்ந்திருந்தார்கள். மாதவி நயானாவின் அபார்ட்மெண்டிற்கு சென்றிருந்தாள். நயானாவை ரத்தம் சொட்ட சொட்ட ஆம்புலன்ஸில் ஏற்றிச் சென்றதை பார்த்த சிலர் போலீசிற்கு போன் செய்திருந்தார்கள். அதனால் மாதவி அங்கு சென்று போலீஸை சமாளித்துவிட்டு ஆட்களை வைத்து அந்த அபார்ட்மெண்ட்டையும் சுத்தம் செய்துவிட்டு தன் கையில் ஒரு லெட்டரோடு மீண்டும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாள். அங்கு வந்து அர்ஜுனை பார்த்தவள், அர்ஜுன், இந்த லெட்டர் நயானாவோட டெஸ்க்ல இருந்துச்சு, இது உனக்குத்தான் என்றாள். நடுங்கும் கைகளோடு அந்த லெட்டரை வாங்கி பார்த்தான் அர்ஜுன். அந்த லெட்டர் வைக்கப்பட்டிருந்த கவரில் தெளிவான கையெழுத்தில் இது அர்ஜுனுக்காக என்று எழுதப்பட்டிருந்தது. அவனுடைய பெயரை அவளது கையெழுத்தில் பார்த்ததும் அர்ஜுனின் இதயத்தில் ஒரு பெரும் வலி தோன்றியது. அந்த கவரை பிரித்தவன் அந்த லெட்டரை எடுத்து படிக்க ஆரம்பித்தான். அர்ஜுன், நீங்க இந்த லெட்டரை படிக்கும்போது கண்டிப்பா நான் உயிரோட இருக்க மாட்டேன். எனக்கு தெரியுது நான் எடுத்தது சரியான முடிவு இல்ல. வாழ்க்கை முழுக்க நீங்க எனக்காக வருத்தப்பட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்கு இதை விட்டா வேற வழி இல்ல. நான் மட்டும் ஹரிஷ கல்யாணம் பண்ணிக்கலனா நான் எந்த ஊருக்கு போனாலும் என்ன செஞ்சாலும் என்ன சும்மா விட மாட்டேன்னு அந்த மேனகா பயமுறுத்துனா. எனக்கு என் பேர் கெட்டு போறத பத்தியோ மத்தவங்க என்ன பத்தி பேசுறத பத்தியோ கவலை இல்ல. ஆனா என்னோட அம்மா அப்பா என்னால கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியாது. அதோட இந்த இன்டர்நெட் வயலன்ஸ் பத்தி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கே தெரியும். அர்ஜுன், என்ன மன்னிச்சிருங்க. எல்லாரும் சொல்ற மாதிரி எனக்கும் ஹரிஷுக்கும் நடுவுல எந்த தொடர்பும் இல்ல. என்ன நீங்க நம்புவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயமும் இருக்கு. ஒரு முறை உங்க அம்மா அவங்க செஞ்சது தப்புன்னு குற்ற உணர்ச்சியால ராஜேந்திரன் குடும்பத்துல இருந்து ₹1 கூட ஜீவனாம்சம் வாங்காம வெளியே போயிட்டாங்கன்னு சொன்னீங்க. இப்ப மட்டும் எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா ₹1 கூட வாங்காம நான் அந்த குடும்பத்தை விட்டு வெளியே போயிருப்பேன். ஆனா எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கல. நல்லா யோசிச்சு பாருங்க அர்ஜுன், இப்படி ஒரு குடும்பத்துலதான் இதுக்கு மேலையும் நீங்க வாழ போறீங்களா? அர்ஜுன், என்ன நடந்திருந்தாலும் சரி, இந்த ஜென்மத்துல நம்ம 2 பேரும் தான் கணவன் மனைவி. அந்த உரிமையில நான் உங்ககிட்ட கேக்குறேன், எங்க அப்பா அம்மாவை கடைசி வரை பத்திரமா பாத்துக்கோங்க. அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா அவங்களோட இந்த ராசி இல்லாத பொண்ணு அவங்களுக்கு பட்ட கடன் எல்லாம் தீத்துருவேன்னு சொல்லுங்க. அர்ஜுன், லவ் யூ, பாய் பாய். அந்த லெட்டரில் நிறைய இடங்களில் நீர்பட்டு அழிந்திருந்தது. கண்டிப்பாக இதை எழுதும் போது நயானா அழுது கொண்டிருந்தாள் என்பதை அர்ஜுனால் புரிந்து கொள்ள முடிந்தது. இப்போது அந்த லெட்டரை முழுமையாக படித்து முடித்ததும் அர்ஜுனின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. இயல்பாக ஆண்கள் அவ்வளவு எளிதாக அழமாட்டார்கள் என்று சொல்வார்கள். ஆனால் இப்போது அர்ஜுனின் இதயம் 2ஆக கிழிந்து விட்டது போல் இருந்தது. இதுதான் அவனுடைய நயானா. அவள் உயிர் போகும் நிலையில் கூட அவனுக்கும் அவன் அம்மாவுக்குமான உறவை சரி செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிறாள். மிகுந்த சோகத்தோடு அந்த லெட்டரை கையில் இறுக்கமாக பிடித்துக்கொண்டு கையில் முகம் புதைத்து அர்ஜுன் கதறி அழுதான். அவனது கண்ணீர் அந்த காகிதத்தில் உருண்டோடி தரையில்
விழுந்தது. 20 வயதை கடந்த பின் இன்றுதான் அவன் கண்ணீர் விட்டு அழுகிறான். ஆனாலும் இப்போது அவன் ஒரு குழந்தையைப் போல தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தான். இந்த சம்பவம் நடந்ததிலிருந்து ஏதோ ஒரு வகையான திகைப்பில் இருப்பவன் போல் அந்த அறையின் ஒரு மூலையில் அமர்ந்திருந்த ஹரிஷ் ஏதோ புரிந்தவன் போல் சட்டென கதறி அழ ஆரம்பித்தான். உரத்த குரலில், ஐயையோ நயானா, உன்னை நானே கொன்னுட்டேனே என்று சொன்னவன் தரையில் அமர்ந்து தன் நெற்றியை தானே தரையில் முட்டிக்கொண்டான். அங்கிள், ஆண்டி, நான் உங்களை ஏமாத்திட்டேன், உங்க பொண்ண நானே கொன்னுட்டேன் என்று கதறி அழ ஆரம்பித்தான். இறுதியாக தலை நிமிர்ந்து நயானாவின் தந்தையை பார்த்தவன், அங்கிள், எனக்கும் நயானாவுக்கும் நடுவுல எதுவும் இல்ல, இது எல்லாம் அந்த மேனக்காவும் நானும் போட்ட திட்டம் என்றான். பல வருடங்களாக அவள் அவனை நிராகரித்த போதிலும் அவன் ஒவ்வொரு முறையும் அவளிடம் தன் உணர்வுகளை வெளிப்படுத்தினான். அவனது மனதில் எப்படியும் நயானா ஒரு நாள் தன்னை ஏற்றுக்கொள்வாள் என்று நம்பிக்கை இருந்தது. அதனால் அவளுக்காக பொறுமையாக காத்திருந்தான். அந்த நேரத்தில்தான் அவளது திருமண செய்தி அவனுக்கு தெரிய வந்தது. அதுவும் கடைசி நேரத்தில் அந்த திருமண செய்தி தெரிய வந்ததால் அவனால் எதுவும் செய்ய முடியவில்லை. சென்னைக்கு வந்து அந்த கோலாகலமான திருமணத்தை பார்த்தபோதுதான் நயானா எவ்வளவு பெரிய குடும்பத்தின் மருமகளாகி இருக்கிறாள் என்பதை தெரிந்து கொண்டான். எந்த விஷயத்திலும் அர்ஜுனுக்கு ஈடாக அவன் இருக்க முடியாது என்பதை தெரிந்து கொண்டவன் மிகவும் சோகமாக தஞ்சாவூருக்கு திரும்பினான். ஆனாலும் அவனால் முழுமையாக நயானாவின் திருமணத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால்தான் சிறு பிள்ளைத்தனமாக அர்ஜுனை கேமிங்கில் வெல்ல வேண்டும் என்று போட்டி போட்டுக் கொண்டிருந்தான். ஆனால் அதிலும் அவன் பரிதாபமாக தோற்றுப்போனான். அதற்கு பிறகு நயானா இனி அவனுக்கு இல்லை என்னும் உண்மையை மெல்ல மெல்ல ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தான். ஆனால் இது அனைத்தும் அவன் மீண்டும் சென்னை வரும் வரைதான். மீண்டும் சென்னை வந்தபோது மேனகா அவனை சந்தித்து பேசினாள். அப்போதுதான் அவனால் எப்போதும் நயானாவை மறக்க முடியாது என்னும் உண்மையை புரிந்து கொண்டான். அதே நேரம் மேனகாவை போன்ற விஷப்பாம்பு வாழும் இல்லத்தில் நயானாவால் எப்படி சந்தோஷமாக வாழ முடியும்? நயானாவின் துன்பத்தில் இருந்து அவளை விடுவிப்பதற்காகவே இது அனைத்தையும் செய்ததாக தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொண்டான். ஒருவேளை அவள் இப்போதைக்கு அவனை வெறுக்கக்கூடும், ஆனால் காலப்போக்கில் அதை சரி செய்து கொள்ள முடியும் என்று அவனுக்கு நம்பிக்கை இருந்தது. நயானா மட்டும் அவனை திருமணம் செய்து கொண்டால் போதும். அவனது வாழ்நாள் முழுவதும் அவளை நேசிப்பதற்கும் அவள் மனதை மாற்றுவதற்கும் அவனிடம் வாய்ப்பிருப்பதாக நினைத்து கொண்டான். ஆனால் இப்படியாகும் என்று அவன் கனவிலும் நினைத்து பார்க்கவில்லை. குளியல் அறையை திறந்தபோது அவர்களை வரவேற்ற அந்த காட்சியை பார்த்தவன் அப்படியே உறைந்து போனான். நயானா எப்போதும் சாந்தமான குணம் கொண்டவள் என்பது அவனுக்கு தெரியும். அதே நேரம் அவள் அழுத்தமும் பிடிவாதமும் கொண்டவள் என்பதும் அவனுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது அவன் எப்படி அதை மறைத்தான்? இப்போது நயானா இருக்கும் நிலைமைக்கு அவன் மட்டும்தான் காரணம். இந்த எண்ணத்தில் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியவில்லை. வலியால் கதறி அழுதான். கைகளில் முகத்தை புதைத்து கொண்டு தன்னை மன்னிக்கவே முடியாது என்னும் அளவுக்கு குற்ற உணர்வுடன் இருந்தான். மேலும் அவனது பேச்சு அந்த அறையில் இருந்த அனைவரையும் திகைக்க வைத்தது. எல்லோரும் அவனை நம்பாமல் பார்த்தனர். வேகமாக எழுந்து வந்து அவனது சட்டை காலரை பிடித்த அர்ஜுன், நீ என்ன சொன்ன என்றான் கோபமாக. ஹரிஷால் உடனடியாக எந்த பதிலும் சொல்ல முடியவில்லை. தேம்பி தேம்பி அழுதவன், அர்ஜுன், என்ன மன்னிச்சிருங்க, எல்லாம் ஏன் தப்புதான். என்ன நீங்க அடிச்சே சாகடிச்சாலும் தப்பு இல்ல. நான் ஒரு பாவி, எல்லாம் ஏன் தப்புதான். நான் சென்னை வந்தப்போ மேனகா என்ன வந்து பார்த்து இது மாதிரி ஒரு ஷோவை கிரியேட் பண்ணுனா நயானா என்ன கல்யாணம் பண்ணிப்பான்னு சொன்னா. நானும் அதை நம்பிட்டு இந்த திட்டத்துக்கு யோசிக்காம ஒத்துக்கிட்டேன். அந்த போட்டோ எல்லாம் அது மாதிரி ஆங்கிள் எடுத்து இன்டர்நெட்ல விட்டது மேனகாவோட ஆளுங்க தான். அதே மாதிரி நயானா அவங்க கிட்ட பேச முயற்சிக்கும் போதெல்லாம் அது நடக்காம நான் தான் தடுத்துட்டு இருந்தேன். கடைசி வர நயானா உங்களுக்காக தான் காத்திருந்தா. அவ உங்களை மட்டும்தான் காதலிச்சிருக்கா என்று சொன்னவன் தன் முகத்திலும் அடித்து கொண்டு அழுது கொண்டிருந்தான். அர்ஜுன் அவனை ஒன்றும் செய்யவில்லை. அர்ஜுனுக்கு தன் மீதுதான் கோபம் வந்தது. ஹரிஷ் சொன்னதையெல்லாம் கேட்டு திகைத்து போன மாதவி, மேனகா, திரும்பவும் அந்த மேனகா என்று சொன்னவள், அர்ஜுன், இப்பவாச்சும் நான் சொல்றத நம்புறியா? அந்த மேனகா எப்பவும் அவ என்ன செஞ்சாலும் ஒரு விஷயத்துல கூட அவ பேரு அடிபடாத மாதிரி தெளிவா யோசிச்சுதான் செய்வா.
உங்க அப்பா கூட அவளுக்கு பல வருஷமா தொடர்பு இருந்துச்சு. ஆனா அது யாருக்கும் தெரியாது. உங்க அண்ணன் தான் எதிர்பாராத விதமா இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறத பாத்துட்டான். நான் ஏன் உங்க அண்ணனை மட்டும் கூட்டிட்டு வீட்டை விட்டு வெளியே போனேன்னு தெரியணுமா? உங்க அண்ணன் ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப் ஆரம்பிக்கணும்னு சொன்னான். உங்க அப்பா அத ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி உங்க அண்ணனை சாகுற அளவுக்கு அடிச்சாரு. நாங்க வீட்டை விட்டு போனதோ ஹாஸ்பிட்டலுக்கு தான் போனோம். நான் மட்டும் அன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே போகலனா உங்க அண்ணன் இன்னைக்கு உயிரோட இருந்திருக்க மாட்டான் என்று சொன்னவர் ஒரு அடி முன்னால் எடுத்து வைத்து அர்ஜுனின் தோளை தொட்டு, அர்ஜுன், இத்தனை நாள் அந்த மேனகா உன்னை ரொம்ப நல்ல விதமா நடத்திருக்கலாம். ஆனா அதுக்காக இப்படி ஒரு நிலைமையிலையும் நீ அந்த மேனகாவத்தான் நம்ப போறியா என்றாள். அர்ஜுன் அவளை நம்ப போகிறான். அப்படி செய்தால் அவனை விட அடிமுட்டாள் இந்த உலகத்தில் வேறு யாரும் இருக்க முடியாது. தன் கை முஷ்டிகளை இறுக்கிக் கொண்டு திகைத்து நின்றான். அவன் மனம் எண்ணங்களற்று வெறுமையாக இருப்பது போல் அவனுக்கு தோன்றியது. இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று அவனுக்கு சரியாக தெரியவில்லை. சரியாக அதே நேரம் அந்த வார்டு கதவு வேகமாக திறக்கப்பட்டது. ராஜேந்திரனும் மேனகாவும் உள்ளே நுழைந்தார்கள். மேனகாவின் முகத்தில் பதற்றமும் கவலையும் இருந்தது. அவள் வேகமாக அர்ஜுனின் அருகே சென்று, அர்ஜுன், நீ நல்லா இருக்கியாப்பா? நீ ரொம்ப பயந்து போயிட்டியா என்றாள். பின்பு நயானாவை திரும்பி பார்த்தவள் ஒரு பெருமூச்சு விட்டு, இந்த பொண்ணு நயானா இவ்ளோ அழுத்தக்காரியா இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா. இவ பண்ணுன அந்த கேவலமான காரியத்துக்கு ஏற்கனவே நானும் உங்க அப்பாவும் அவளை மன்னிச்சு விட்டுட்டோம். அப்படி இருந்தும் அவ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கா. உன்னை நினைச்சாதான்ப்பா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. இனி எப்படி இந்த உலகத்தை நீ ஃபேஸ் பண்ண போறேன்னு எனக்கு தெரியல என்றாள். அவள் மிகுந்த அனுதாபத்தில் சொல்பவள் போல் இதை சொன்னாள். அவளது முகபாவத்தை பார்த்த அர்ஜுனின் உடல் நடுங்கியது. உண்மையில் அவள் முகம் ஒன்றும் விகாரமாக இல்லை. ஆனால் அவளை பார்ப்பதற்கு அவனுக்கு பயமாக இருந்தது. அவனை அறியாமல் தன்னை பிடித்திருந்த அவள் கையை தட்டிவிட்டான். மேனகா உறைந்து போய் அர்ஜுனை விரித்து பார்த்தாள். அர்ஜுன், உனக்கு என்னப்பாச்சு? உனக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா? இல்ல நீ ரொம்ப பயத்துல இருக்கியா என்றாள். அந்த அறையில் இருந்த அனைவரும் அமைதியாக இருந்தார்கள். இப்போது அர்ஜுன் என்ன சொல்ல போகிறான் என்பதை அவர்கள் கேட்க விரும்பினார்கள். கூர்மையாக மேனகாவை பார்த்த அர்ஜுன், நீங்க தான் திட்டம் போட்டு இதெல்லாம் பண்ணுனீங்க என்றான். கண்களை சுருக்கிய மேனகா எதுவும் தெரியாதவள் போல், அர்ஜுன், நீ என்னப்பா பேசிட்டு இருக்க என்று பேசிக் கொண்டிருக்கும் போதே ஹரிஷை சுட்டி காட்டிய அர்ஜுன், ஏற்கனவே அவன் எல்லா உண்மையும் சொல்லிட்டான் என்றான். மேனகா ஹரிஷை பார்த்தாள். அவன் இன்னும் அந்த இடத்தில் மண்டியிட்டு அழுது கொண்டிருந்தான். அறைக்குள் நுழையும் போதே மேனகா அவனை பார்த்து விட்டாள். அப்போதே அவன் அனைத்தையும் சொல்லி இருப்பான் என்று அவளுக்கு சந்தேகம் தோன்றியது. ஆனால் அவள் அவ்வளவு சுலபமாக எதையும் ஒத்துக்கொள்ள போவதில்லை. எப்போதும் போல் பரிதாபமான முகத்தோடு அர்ஜுனை பார்த்தவள், அர்ஜுன், எனக்கு புரியலப்பா, நீ என்ன பேசிட்டு இருக்க? அவன் என்ன சொன்னா என்று கேட்டவள் பின்பு ஹரிஷை பார்த்து, அவன் என்ன சொல்லி இருந்தாலும் சரிப்பா, நீ என்ன நம்பாம எவனோ ஒருத்தர் சொல்றத நம்ப போறியா என்ன என்றாள். அந்த அறையில் பெருத்த அமைதி நிலவியது. பாகம் 462. அர்ஜுன், நீ என்ன நம்ப மாட்டியா? உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா என்று மேனகா அரத பழசான டயலாக்கை எல்லாம் பேசிக் கொண்டிருக்க கடுப்பான மாதவி, போதும் மேனகா, இன்னும் எத்தனை நாள் தான் நீ இப்படியே நடிச்சிட்டு இருக்க போற? இப்படி எல்லாம் பண்ணித்தான் நயானாவை தற்கொலை பண்ண வச்சிருக்க. இது போதாதா உனக்கு என்றாள் கோபமாக. ஒன்றுமே தெரியாதவள் போல் மாதவியை பார்த்த மேனகா, தற்கொலையா? அவ இன்னும் சாகலைல, இது எப்படி தற்கொலை ஆகும்? இதுவும் அவளோட ஆக்டிங் தான். திரும்பவும் அர்ஜுன தன்னோட வழிக்கு கொண்டு வரணும்னு அவ இப்படி எல்லாம் டிராமா போட்டிருக்கா. எப்படியும் நீங்கெல்லாம் வீட்டுக்கு வந்துருவீங்க, வந்து காப்பாத்திருவீங்கன்னு அவளுக்கு தெரியும். அதான் கரெக்டா அந்த நேரத்துல சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிருக்கா. அவ மட்டும் உண்மையாவே தற்கொலை பண்ணணும்னு நினைச்சிருந்தா அவ ஏன் இந்த மாதிரி பண்ணணும்? மாடியில இருந்து கீழே குதிச்சிருந்தா குதிச்ச உடனே செத்திருக்கலாமே என்று கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் பேசியவள் ஹரிஷை சுட்டி காட்டி, இதோ இருக்கானே, இவனும் அவளும் திட்டம் போட்டுதான் இதெல்லாம் பண்ணிருப்பாங்க. அதான் அவன் இப்போ இப்படி ஒரு டிராமா போட்டுட்டு இருக்கான். அர்ஜுன்,
நீ அப்பாவி மாதிரி திரும்பவும் அவங்க வலையில விழுந்துட கூடாதுப்பா என்று அர்ஜுன் மீது அவளுக்கு மட்டும்தான் அக்கறை இருக்கிறது என்பது போல் சொன்னவள் பதற்றத்தோடு அர்ஜுனின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். அதில் அவள் எதிர்பார்த்த எந்த மாற்றமும் தென்படவில்லை. மாறாக அர்ஜுன் அவளை முறைத்து பார்த்து கொண்டிருந்தான். அர்ஜுன், அப்போ நீ என்ன நம்பலையாப்பா என்றாள் பலவீனமான குரலில். தன் கைகளை இறுக மூடிய அர்ஜுன், மேனகா ஆண்டி, இவ்ளோ நடந்த அப்புறமும் நான் உங்களை நம்புவேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா என்றான். தன் மார்பில் கை வைத்து ஒரு அடி பின்னால் எடுத்து வைத்தவள் ஏதோ தடுமாறி விழப்போகிறவள் போல் பின்னால் நின்று கொண்டிருந்த ராஜேந்திரன் மீது சரிந்தாள். அவளை கைத்தாங்கலாக பிடித்த ராஜேந்திரன் அந்த அறையையே ஒரு முறை சுற்றி பார்த்தான். இறுதியாக அவனது பார்வை மாதவியின் மீது நிலைத்தது. பின்பு திரும்பி அர்ஜுனை பார்த்தவன், நன்றி கெட்டவனே, இதோ நிக்கிறாளே இந்த தந்திரக்காரி, இவ சொல்லித்தானே நீ இப்படியெல்லாம் பேசுற? இத்தனை வருஷமா உன்னோட மேனகா ஆண்டி உன்கிட்ட எவ்வளவு அன்பா நடந்துகிட்டா, உன்னை தன்னோட சொந்த பையன் மாதிரி பாத்துக்கிட்டா. ஆனா நீ யார் யாருக்காகவோ இப்போ உன்னோட மேனகா ஆண்டியவே சந்தேகப்படுற. நீ சொல்றதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு என்றார் கோபமாக. என்ன ப்ரூஃப் இருக்க முடியும்? மேனகா எது செய்தாலும் தடயமின்றிதானே செய்வாள். அப்படி இருக்க ப்ரூஃப் எப்படி கிடைக்கும்? இனியும் அர்ஜுன் இது போன்ற விஷயங்களை நம்பிக்கொண்டு உண்மையை நிரூபிக்க எல்லா நேரமும் ஆதாரம் தேவையில்லை என்பதை அவன் புரிந்து கொண்டான். அவன் உள் மனதிற்கு யார் சரி யார் தவறு என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது. அவனது கண்கள் இரத்த சிவப்பாக மாறியது. ராஜேந்திரனை கண்டு கொள்ளாமல் மேனகாவை முறைத்து பார்த்தவன், மேனகா ஆண்டி, ஏன் நீங்க நயானாவை இப்படி காயப்படுத்தினீங்க? அவ உங்களை என்ன செஞ்சா? எதுக்காக இப்படி பண்ணுனீங்க என்றான். அதிர்ந்து போனவள் போல் முகத்தை மாற்றிய மேனகா, அர்ஜுன், என்னப்பா பேசிட்டு இருக்க? நான் எதுவும் பண்ணல என்றாள். இதுவரை அர்ஜுன் பொறுமையாகத்தான் இருந்தான். ஆனால் இதற்கு மேல் அவனால் பொறுமையாக இருக்க முடியவில்லை. மேனகாவை பளார் என்று அறைய வேண்டும் என்னும் அளவிற்கு அவனுக்கு ஆத்திரம் வந்தது. ஒரு அடி முன்னால் எடுத்து வைத்து மேனகாவிடம் சென்றவன், மேனகா ஆண்டி, நீங்க தான் இதெல்லாம் பண்ணுனீங்கன்னு எனக்கு உறுதியா தெரியும். திரும்ப திரும்ப நடிக்காதீங்க. நீங்க மட்டும் இத பண்ணலனா கடவுள் மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க. யார் சத்தியம் பண்ணுனாங்களோ அது உண்மை இல்லனா அவங்க ரொம்ப கொடூரமா சாவாங்க என்றான். அர்ஜுன் இவ்வளவு மோசமாக நடந்து கொள்வான் என்று மேனகா எதிர்பார்க்கவில்லை. கிளிசரின் போட்டது போல் அவள் நினைத்த உடனேயே அவள் கண்களில் கண்ணீர் தேங்கியது. அர்ஜுன், நீ என்னை இவ்வளவு மோசமா நினைச்சிட்டேன்னு நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. இப்போ நான் சத்தியம் பண்ணுனா நீ என்ன நம்புவதானே? அப்போ சரிப்பா நான் என்று அவள் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே, அதெல்லாம் தேவையில்லை என்று சொன்னான் அர்ஜுன். இவ்வளவு கொடூரமான வேலை செய்பவளுக்கு பொய் சத்தியம் செய்வதெல்லாம் சாதாரண காரியம்தான் என்பதை அவன் புரிந்து கொண்டான். மேனகா ஆண்டி, நீங்க சத்தியம் எல்லாம் பண்ண வேணாம். அது ஏன் தப்புதான். நான் தான் உங்களை ரொம்பவே குறைச்சி எடை போட்டுட்டேன். நான் எப்பவும் உங்களை நம்பியிருக்க கூடாது என்றான். ஐயோ அர்ஜுன், என்ன வார்த்தைப்பா சொல்ற என்று சொல்லிக் கொண்டு மேனகா அவன் அருகே வரவும் அர்ஜுன் தன் பலத்தையெல்லாம் கொடுத்து மேனகாவை கீழே தள்ளிவிட்டான். உண்மையில் இதை எதிர்பார்க்காத மேனகா தரையில் விழுந்தாள். அவள் கைகள் அங்கிருந்த டேபிளில் சென்று சடார் என்று அடித்தது. அவளது கால்களிலும் சிறு சிராய்ப்பு ஏற்பட்டது. இதை பார்த்த பின்பும் அர்ஜுனின் கோபம் தணியவில்லை. இப்போதே அவளை நார் நாராக கிழித்து எறிய வேண்டும் என்னும் அளவிற்கு அவனுக்கு கோபம் வந்தது. அவன் ஒரு அடி முன்னால் எடுத்து வைத்தான். ஆனால் அதற்குள் இடை புகுந்து தடுத்த ராஜேந்திரன், டே அர்ஜுன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? பெரியவங்கள மரியாதை இல்லாம நடத்துற? இந்த பழக்கத்தை நீ எங்க இருந்து கத்துக்கிட்ட? உங்க அண்ணன் உனக்கு இதை சொல்லி கொடுத்தானா என்று கேட்டவர் சட்டென குனிந்த மேனகாவிற்கு உதவினார். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அர்ஜுன், அப்பா, இந்த பொம்பளை மட்டும் நம்ம வீட்டுல இருந்தானா நான் அந்த வீட்டுக்கே வரமாட்டேன். இப்பவே இவளை வீட்டை விட்டு துரத்துங்க. அவ இனி நம்ம வீட்டுல இருக்க கூடாது என்றான். இதை கேட்ட ராஜேந்திரன் கோபமாக அவனை முறைத்து பார்த்து, நான் இன்னும் சாகலடா, உயிரோட தான் இருக்கேன். நான் செத்த அப்புறம்தான் அந்த வீடு உனக்கு வரும். அதுவரை மேனகா என் வீட்டுல தான் இருப்பா. இவதான் உன்னோட சித்தி, என்னோட அபிஷியல் வைஃப் என்றார். இதை கேட்ட அர்ஜுன் ராஜேந்திரனை முறைத்து பார்த்து, சரி சரி, உங்களுக்கு அவதான் வேணும்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல, அப்ப சரி, ரொம்ப நல்லது. 2 பேரும் சேர்ந்து இந்த இடத்தை விட்டு வெளியே போங்க. நான் உங்க 2 பேரையும் பார்க்க கூட விரும்பல என்றான். அர்ஜுன் இனி எங்கும் செல்ல மாட்டான்.
அவன் இங்கே நயானாவுடனேயே இருக்க வேண்டும் என்று நினைத்தான். இனி அவளை பாதுகாப்பாக பார்த்துக் கொள்வான். நயானா கண் விழிக்கும் வரை அவன் இந்த இடத்தை விட்டு நகரப் போவதில்லை. அவனை முறைத்து பார்த்த ராஜேந்திரன் மேனகாவை திரும்பி பார்த்தான். ராஜேந்திரன், வாங்க, நம்ம இந்த இடத்தை விட்டு போலாம். அர்ஜுன் இப்போ நம்ம மேல கொஞ்சம் கோபமா இருக்கான். அவன் சரியானதுக்கு அப்புறம் நம்ம திரும்பி வந்து அவனை பார்க்கலாம் என்றாள். இப்போது வரை அவள் அர்ஜுன் மீது மிகவும் அக்கறையாக இருப்பவள் போல் நடித்துக் கொண்டிருந்தாள். ராஜேந்திரன் எதுவும் பேசவில்லை. போலாம் என்று சொல்லிவிட்டு விடுவிடு என்று அந்த இடத்தை விட்டு வெளியேறினார். ராஜேந்திரனும் மேனகாவும் அந்த இடத்தை விட்டு சென்ற பிறகு இன்னும் மயக்கத்தில் இருந்த நயானாவின் அருகே அமர்ந்த அர்ஜுன் பாசமாக அவள் கையை பிடித்து, நயானா, பிளீஸ் எழுந்திரு. நீ எழுந்திருச்சா மட்டும் போதும். எனக்கு வேற எதுவும் தேவையில்லை. நான் எப்பவும் உன்னை நம்புவேன் நயானா. பிளீஸ், எனக்கு நீ மட்டும் போதும். வேற எதுவும் தேவையில்லை என்று சொன்னவன் நயானாவின் கைகளில் முகம் புதைத்து குழந்தை போல தேம்பி அழ ஆரம்பித்தான். அர்ஜுனின் நிலையை பார்த்த மாதவி துடித்து போனாள். அவள் இதயம் வலிப்பது போல் இருந்தது. பல வருடத்திற்கு முன் அர்ஜுனை ராஜேந்திரன் குடும்பத்தில் விட்டு வரும்போது இப்படி ஒரு நிலை வரும் என்று மாதவி ஒருபோதும் யோசித்து பார்த்ததில்லை. அவள் பார்வை மீண்டும் நயானாவை நோக்கி சென்றது. அவள் மிகவும் மென்மையான, அன்பான, அதே நேரம் தைரியமான பெண். ஆனால் இப்போது மௌனமாக ஒரு ஆழ்ந்த நித்திரையில் இருக்கிறாள். மாதவியால் எதுவும் பேச முடியவில்லை. அமைதியாக அமர்ந்திருந்தாள். 1 மணி நேரத்திற்கு பின்பு அர்ஜுன் நயானாவின் அருகே அமர்ந்திருந்த போது சில கருப்பு உடை அணிந்த பாடி கார்டுகள் அந்த வார்டு கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தார்கள். அதில் இருவர் அர்ஜுனின் கையை பிடித்து அவனை பலவந்தமாக இழுப்பி நிற்க வைத்தார்கள். அதைத் தொடர்ந்து உள்ளே வந்த பட்லர், சின்னையா, பெரிய ஐயா உடனே உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொன்னாரு என்றான். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த மாதவி, நீங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்று கோபமாக கத்தினாள். ஆனால் பட்லர் அவள் பக்கம் திரும்பி கூட பார்க்கவில்லை. அர்ஜுன் அந்த பாடி கார்டுகளிடமிருந்து தப்பிக்க திமிரிக் கொண்டிருந்தான். ஆனால் அவனால் முடியவில்லை. அந்த பாடி கார்டுகள் அனைவரும் மார்ஷியல் ஆர்ட்ஸில் நன்கு தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தார்கள். அவர்களின் பலத்திற்கு முன் அர்ஜுனால் எதுவும் செய்ய முடியவில்லை. அவர்களிடமிருந்து திமிரிய அர்ஜுன் நயானாவை திரும்பி பார்த்து, நயானா, நயானா, டேய், என்ன விடுங்கடா, நான் இங்கேதான் இருப்பேன், என்ன விடுங்க என்று கத்தினான். ஆனால் அதை எதையும் கண்டு கொள்ளாத அந்த பாடி கார்டுகள் அவனை வலுக்கட்டாயமாக அந்த இடத்தை விட்டு அழைத்து சென்று காருக்குள் ஏற்றினர். மாதவி பதற்றமாக அவர்களை பின்தொடர்ந்து சென்றாள். ஆனால் என்னதான் இருந்தாலும் அவள் ஒரு பெண், அதுவும் வயதான பெண். அவளால் எப்படி தடிமாடு போல் இருக்கும் 4-5 பாடி கார்டுகளை சமாளிக்க முடியும்? அவள் காருக்கு முன்பு சென்று வழிமறித்து நின்று அர்ஜுனை காருக்குள் இருந்து வெளியேற்ற முயன்றாள். ஆனால் அவளை ஒரு பாடி கார்டு வழியில் இருந்து தள்ளிவிட்டு அர்ஜுனை அங்கிருந்து அழைத்து சென்றனர். ஏற்கனவே அதிர்ச்சியில் இருந்த நயானாவின் அப்பா, அம்மா இருவரும் இப்போது நடக்கும் அனைத்தையும் பார்த்து இன்னும் அதிர்ந்து போனார்கள். அவர்களுக்கு இந்த சூழ்நிலையில் எப்படி ரியாக்ட் செய்ய வேண்டும் என்று கூட தெரியவில்லை. ஹரிஷும் மனவேதனையில் முன்பே மருத்துவமனையை விட்டு சென்றிருந்தான். அதனால் அந்த பாடி கார்டுகளின் அராஜகத்தை தட்டி கேட்க அங்கு ஆள் இல்லாமல் போனது. கீழே விழுந்த மாதவி தன்னைத்தானே சமாளித்துக் கொண்டு எழுந்து நின்றாள். தன் பலம் முழுவதும் கொடுத்து, அர்ஜுன், அர்ஜுன் என்று கத்தினாள். பாவம், அவளால் கத்த மட்டும்தான் முடிந்தது. சட்டென ஏதோ நினைவு வந்தது போல் ஒரு டாக்ஸியை பிடித்து நேராக வீட்டிற்கு சென்றாள். அங்கு வீல் சேரில் அமர்ந்திருந்த அரவிந்த் தன் வாழ்க்கையையே வெறுத்து விட்டது போல் தூரத்தில் எதையோ வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். அவன் அருகே ஓடிய மாதவி, அரவிந்த், அரவிந்த், நயானா தற்கொலை பண்ணிக்கிட்டா. அர்ஜுன அந்த ஆளுங்க அடிச்சு இழுத்துட்டு போயிட்டாங்க. நீதான்ப்பா காப்பாத்தணும் என்று சத்தமாக கிட்டத்தட்ட கத்தவே செய்தாள். முதலில் அரவிந்த் ஏதோ கனவு நிலையில் இருப்பவன் போல்தான் இருந்தான். ஆனால் மாதவியின் வார்த்தைகள் அவனை சுய நினைவிற்கு மீட்டு வந்தது. அவந்திகா அவனை விட்டு சென்று கிட்டத்தட்ட 1 மாதத்திற்கு மேல் ஆகிறது. ஆனால் இத்தனை நாட்களாக அவன் அவந்திகாவை பற்றியும் சோல்ஃபைட்டரையும் பற்றி மாறி மாறி யோசித்துக் கொண்டுதான் இருந்தான். அதை தவிர வேறு யாரிடமும் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. அவனது கால்கள் இப்போது கொஞ்சம் தேறி இருந்தது. ஆனால் அவன் எழுந்து நடக்க முயற்சிக்கவில்லை. இத்தனை நாட்களுக்கு பின் அவன் இன்றுதான் முதல் முறையாக தன் வாயை திறந்து பேசினான். என்னாச்சு என்ற ஒற்றை வார்த்தைதான் அது.
இங்கே அர்ஜுன் கால்களால் கதவை உதைத்து, என்ன வெளியே விடுங்க, வெளியே விடுங்க என்று கத்திக் கொண்டிருந்தான். ஆனால் என்ன செய்ய, ராஜேந்திரன் வீட்டு கதவுகள் அனைத்தும் மிகவும் தரமானவையாக இருந்ததால் அவனது உதைக்கெல்லாம் அவை அசைந்து கொடுக்கவில்லை. வெளியே நின்றிருந்த ராஜேந்திரன், மரியாதை கெட்டவனே, நீ உள்ளேயே கெட. அந்த நயானா எவ்வளவு கேடு கெட்டவன்னு ஆதாரத்தோட தெரிஞ்சும் நீ அவ கூட இருக்கணும்னு ஆசைப்படுறியா? நான் சொல்றத தெளிவா கேட்டுக்கோ. ஒரு நாளும் நீ நினைக்கிறது நடக்காது. அந்த கேடு கட்டவ நம்ம குடும்பத்துக்குள்ள வர நான் விடமாட்டேன். நீ விருப்பப்பட்டாலும் படலனாலும் அவளுக்கும் உனக்கும் டிவோர்ஸ் நடக்கும். அதுக்கப்புறம் நான் சொல்ற பொண்ணோட உனக்கு கல்யாணம் நடக்கும். அதுவரை நீ உன்னோட ரூம்ல தான் அடைஞ்சு கிடக்கணும். எப்போ நீ அந்த மாயக்காரி போட்ட போதையில இருந்து தெளிஞ்சு நான் சொல்றத கேக்குறியோ அதுவரை இந்த ரூமை விட்டு வெளியே போக முடியாது. ராஜேந்திரனின் இந்த கோபமான வார்த்தைகளை கேட்ட அர்ஜுன் நடுங்கி போனான். இந்த வீடு கொஞ்சம் கூட இரக்கமற்றது. இந்த வீட்டில் இருக்கும் மனிதர்கள் அனைவரும் கொஞ்சம் கூட மனிதாபிமானம் அற்றவர்கள் என்பதை அவன் ஏன் இத்தனை நாளாக புரிந்து கொள்ளாமல் போனான் என்பது அவனுக்கு புரியவில்லை. கோபமாக கதவை மீண்டும் எட்டி உதைத்தவன், அப்பா, நயானா உயிர் பொழப்பாலா இல்லையான்னு கூட தெரியல. தயவு செஞ்சு என்ன வெளியே விடுங்க. நான் இப்போ நயானா கூட இருக்கணும் என்று மீண்டும் தன் சக்தியெல்லாம் கொடுத்து கத்தினான். ஆனால் அவனுக்கு எல்லையில்லா பெருத்த அமைதி மட்டும்தான் பதிலாக கிடைத்தது. ராஜேந்திரன் எப்போதோ அந்த இடத்தை விட்டு சென்றிருந்தார். பாகம் 463. அர்ஜுன் கூண்டில் அடைக்கப்பட்ட சிங்கம் போல ஆத்திரத்துடனும் கவலையுடனும் கத்திக் கொண்டிருந்தான். ஆனால் அங்கு அவனது குரலுக்கு எந்த பலனும் இல்லை. இறுதியாக அவனது ஆற்றல் அனைத்தும் வற்றி போய் அவன் குரல் கரகரப்பாக மாறிய நேரம் அவனுக்கு ஒரு சாந்தமான குரல் கேட்டது. அர்ஜுன், மேனகா ஆண்டி எது செஞ்சாலும் ஓ நல்லதுக்காக தான்ப்பா பண்ணுவேன். இப்போதைக்கு நீ எதை பத்தியும் யோசிக்காம அமைதியா ரெஸ்ட் எடு என்றாள் மேனகா. இந்த குரலை கேட்டதும் அர்ஜுனின் கோபம் முன்பை விட பல மடங்கு அதிகமானது. மேனகா, என்ன மட்டும் இப்ப நீ வெளியே விடல, அப்புறம் நீ உயிரோடவே இருக்க முடியாது பாத்துக்கோ என்றான் எச்சரிக்கும் குரலில். அடுத்த நொடி கனிவு என்றால் என்ன என்று கேட்கும் அளவிற்கு மிகவும் கடுமையான குரலில், அர்ஜுன் என்று கர்ஜித்தாள் மேனகா. அர்ஜுன் அவன் வாழ்நாளில் இப்போதுதான் முதலில் மேனகாவின் உண்மை முகத்தை பார்த்திருக்கிறான். அவன் பயந்து போனான். அவன் உடல் நடுங்கியது. அவன் இப்போது அவனுடைய நயானாவோடு இருக்க வேண்டும். அவளுக்கு தேவையான நேரத்தில் அவன் அவளோடு இல்லாமல் பெரும் தவறு செய்துவிட்டான். இனி வாழ்வில் அவன் எப்போதும் அந்த தவறை செய்ய மாட்டான். இப்போது அவன் கண்டிப்பாக நயானாவோடு இருக்க வேண்டும். ஆனால் இந்த கடுமையான சிறையிலிருந்து அவனால் எப்படி தப்பிச் செல்ல முடியும்? அவனுக்கு தெரியவில்லை. அந்த நேரம் ஒரு கார் மிகவும் வேகமாக வந்து வீட்டு வாசலில் நிற்கும் சத்தம் கேட்டதும் அதைத் தொடர்ந்து, மேடம் மேடம், அரவிந்த் தம்பி வந்திருக்காரு என்று வேலையாட்களின் பதற்றமான குரல் கேட்டது. அவ்வளவுதான். அரவிந்த் வந்திருக்கிறான் என்று தெரிந்ததுமே அர்ஜுனிற்கு தன்னுடைய உயிர் மீண்டும் வந்தது போல் இருந்தது. வேகமாக தான் அடைக்கப்பட்டிருந்த அந்த அறை கதவை எட்டி உதைத்த அர்ஜுன் அந்த அறையின் ஜன்னல் பக்கம் சென்று, அண்ணா அண்ணா, நான் இங்க இருக்கேன் என்று மிகவும் சத்தமான குரலில் கத்தினான். அர்ஜுனிற்கு அரவிந்தின் பெயரை கேட்டதும் ஒரு நம்பிக்கையின் ஒளி தன்னை வந்து அடைந்ததைப் போல மகிழ்ச்சியாக இருந்தது. அவன் அரவிந்த் இந்த நேரத்தில் இங்கு வருவான் என்பதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அதே நேரம் அரவிந்த் இங்கு வந்திருக்கிறான் என்பதை அறிந்ததும் மேனகா திகைத்து போனாள். அப்போது அரவிந்த் மேனகாவின் முன்னால் வந்து நின்றான். அவனை கண்டதும் மேனகாவிற்கு பேச்சே வரவில்லை. அரவிந்தின் பார்வையில் ஒரு விவரிக்க முடியாத குரூரம் இருந்தது. ஆனால் அவன் முகம் எப்பொழுதும் போல எந்த உணர்ச்சிகளையும் வெளிக்காட்டாதபடிதான் இருந்தது. அனைவரது பார்வையும் இப்போது அரவிந்தின் மீதுதான் இருந்தது. 18 வயது அரவிந்தானாலும் சரி, இப்போது இருக்கும் அரவிந்தானாலும் சரி, அவன் எப்பொழுதுமே மேனகாவிற்கு ஒரு வில்லனாகத்தான் தோற்றமளித்தான். உடனே மேனகா அர்ஜுனை அடைத்து வைத்திருந்த அறையின் அருகே இருந்து விலகி கீழே வாசலை நோக்கி ஓடி வந்தாள். அவள் கீழே வந்த நேரம் அரவிந்த் வாசல் கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தாள். அவன் அழைத்து வந்திருந்த பாடி கார்டுகள் வாசலில் அவனுக்கு இருபுறமும் நின்று கொண்டிருக்க அரவிந்த் ஒரு தலைவனுக்கே உண்டான மிடுக்கோடு உள்ளே நுழைந்தான். அவன் காலில் அடிபட்டிருந்தது. அதனால் என்ன? அது அவன் கம்பீரத்தையும் மற்றவர்களுக்கு அவனை பார்த்ததும் ஏற்படும் அச்சத்தையும் எந்த வகையிலும் குறைக்கவில்லை. ஒரு ஆழ்ந்த பெருமூச்சை இழுத்துவிட்ட மேனகா அரவிந்தின் அருகே சென்று,
அரவிந்த், இங்க இங்க எதுக்கு வந்தீங்க என்று ஒருவாறு தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு கேட்டாள். தன்னை நினைக்கும் போதே மேனகாவிற்கு கோபமாக வந்தது. அவள் என்னதான் அரவிந்தை வெறுத்தாலும் அவனை பார்க்கும் போதெல்லாம் அவள் உடலில் ஏற்படும் நடுக்கத்தை அவளால் கட்டுப்படுத்த முடியவில்லை. அவளை அறியாமலேயே அவள் வாயிலிருந்து மரியாதையான வார்த்தைகள்தான் வந்து விழுகின்றன. அவளை ஒரு பொருட்டாக கூட கண்டு கொள்ளாத அரவிந்த் அந்த வீட்டை சுற்றி முற்றி பார்த்து, அர்ஜுன் எங்க என்றான். கொஞ்சம் பதற்றமாக கையை பிசைந்து கொண்டு நின்ற மேனகா, இப்ப ஏன் நீங்க அர்ஜுனை தேடுறீங்க? அவன் ஏதோ தப்பு பண்ணிட்டான்னு அவங்க அப்பா அவனை ரூம்ல அடைச்சு வச்சிருக்காரு. அப்பத்தான் அவனுக்கு ஒரு அமைதி கிடைக்கும் என்று ஏதோ வாயில் வந்ததையெல்லாம் அவள் உளறிக் கொண்டிருந்தாள். அதே நேரம், அண்ணா, நான் இங்க இருக்கேன் என்று அர்ஜுன் கத்தும் சத்தம் அரவிந்திற்கு தெளிவாக கேட்க ஆரம்பித்தது. அதற்கு மேல் அரவிந்த் அங்கு நிற்கவில்லை. வேகமாக அந்த அறையை நோக்கி செல்ல போனான். என்ன செய்வது என்று தெரியாமல் முழித்த மேனகாவும் வேகமாக அரவிந்தின் வழியை மறித்து, அரவிந்த், இங்க என்ன நடந்துட்டு இருக்கு என்றாள். அதை துளியும் காதில் வாங்கிக் கொள்ளாத அரவிந்த், நல்ல நாய் வழி மறிச்சு நிக்காது என்றான். இந்த வார்த்தைகளை கேட்டதும் தான் தாமதம். மேனகாவிற்கு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை கோபம் பொத்து கொண்டு வந்தது. அரவிந்த், நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுதா? இது ஏன் வீடு, என் வீட்டுல வந்து என்னவே என்று அவள் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்க அரவிந்த் லேசாக தன் முகத்தை சுளித்தான். அவ்வளவுதான். அதுவரை அவன் பின்னால் அமைதியாக நின்று கொண்டிருந்த பாடி கார்டுகள் விரைந்து வந்து மேனகாவை அரவிந்தின் வழியிலிருந்து வலுக்கட்டாயமாக விலக்கி நிறுத்தினார்கள். அரவிந்த் வேறு எதை பற்றியும் யோசிக்காமல் அர்ஜுன் அடைக்கப்பட்டிருந்த அந்த அறையை நோக்கி மாடி ஏறி சென்றான். இங்கு தனக்கு ஏற்பட்ட அவமானத்தை தாங்கிக் கொள்ள முடியாத மேனகா அரவிந்தை பார்த்து கூக்குரலிட ஆரம்பித்தாள். அரவிந்த், இது ராஜேந்திரன் குடும்பம். இங்க நீ நினைச்சதெல்லாம் செஞ்சிட முடியாது. இந்த வீட்ல சர்வன்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்களா இல்லையா? செக்யூரிட்டி ஆபீசர்ஸ், நீங்க எல்லாம் என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? பட்லர் என்று கத்த ஆரம்பித்தாள். அவள் குரல் கேட்டதும் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த வேலையாட்களும் செக்யூரிட்டி ஆபீசர்களும் அரவிந்தை நோக்கி சென்றார்கள். ஆனால் அரவிந்த் லேசாக திரும்பி பார்த்ததும் அவர்கள் யாருக்கும் ஒரு அடி முன்னால் எடுத்து வைக்க கூட தைரியம் வரவில்லை. அனைவரும் தாங்கள் நின்று கொண்டிருந்த இடத்தில் அப்படியே சிலை போல நின்று கொண்டிருந்தார்கள். இதை பார்த்து கொண்டிருந்த மேனகா, பட்லர், இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? போங்க, போய் அவனை தடுங்க. ஏன் எல்லாரும் இப்படி சில மாதிரி நின்னுட்டு இருக்கீங்க என்று தன் தொண்டை தண்ணி வற்ற கத்திக் கொண்டிருந்தாள். அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அது அவர்களுக்கே தெரியவில்லைதான். அவர்கள் அனைவரும் பல வருடங்களாக ராஜேந்திரன் குடும்பத்தில்தான் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். சிறு வயதிலிருந்து அரவிந்தை அவர்கள் அனைவரும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்படி இருக்க அவன் குணம் அவர்களுக்கு தெரியாதா என்ன? காட்டில் இருந்தாலும் வீட்டில் இருந்தாலும் சிங்கத்தின் அருகில் செல்ல யாருக்குத்தான் தைரியம் வரும்? அதுவும் இப்போது அரவிந்த் கோபமாக இருக்கிறான் என்பது அவனது முகத்திலேயே தெளிவாக தெரிகிறது. அனைத்தும் தெரிந்த பிறகும் அவன் அருகே செல்வதற்கு அவர்கள் யாரும் முட்டாள் இல்லை. இங்கே இவை அனைத்தும் நடந்து கொண்டிருக்க மேலே அறையில் இருந்த அர்ஜுன் கீழே என்ன நடக்கிறது என்று தெரியாமல், அண்ணா, அண்ணா, நான் இங்க இருக்கேன் என்று தொடர்ந்து கத்திக் கொண்டிருந்தான். சிறிது நேரத்திற்கு பிறகு, வாய மூடு, நீ கத்துற சத்தம் கேட்டு காது வலிக்குது என்று ஒரு கோபமான குரல் அவன் காதுகளில் கேட்டது. இந்த வார்த்தைகளை கேட்டதும் அவனை அறியாமலேயே அர்ஜுனின் கண்களிலிருந்து கண்ணீரே வந்துவிட்டது. அவன் இதயம் லேசாக மாறியது. அவன் தன் அண்ணனை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கும் அதே நேரம் வெளியே இருந்து, சாவிய குடு என்று அரவிந்தின் கம்பீரமான குரல் கேட்டது. அந்த குரலுக்கு பதிலாக, அது அரவிந்த் தம்பி, சாவி என்கிட்ட இல்ல என்று பட்லரின் நடுங்கும் குரல் கேட்டது. இந்த வார்த்தைகளை கேட்டதும், சாவி மேனகா கிட்ட இருக்கு என்று உள்ளே இருந்து கத்தினான் அர்ஜுன். அதற்குள்ளாக மேலே ஏறி வந்திருந்த மேனகா அரவிந்தை பார்த்து, ஆமா, சாவி என்கிட்டதான் இருக்கு. ஆனா நான் அதை குடுக்க மாட்டேன் அரவிந்த். இது என்ன ஓ வீடுன்னு நினைச்சிட்டியா? நீ நினைச்சதெல்லாம் செய்யறதுக்கு இங்க நீ பல்லு புடுங்கின பாம்பு, உன்னால ஒண்ணு செய்ய முடியாது என்றாள் நக்கலான குரலில். உள்ளே இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த அர்ஜுனுக்கு வேகமாக மூச்சு வாங்க ஆரம்பித்தது. இத்தனை நாள் இந்த மேனகாவைத்தான் அவன் தன் தாயாக நினைத்து கொண்டிருந்தான் என்று நினைக்கும் போதே அவன் உடல் நடுங்கியது. டே அர்ஜுன், கதவு கிட்ட நிக்காத
என்ற அரவிந்தின் குரல் அவனுக்கு கேட்டது. அவன் எதற்காக சொல்கிறான் என்று அவனுக்கு புரியவில்லை. ஆனால் அர்ஜுன் கதவை விட்டு சற்று தள்ளி நின்றான். அடுத்த நொடி ஏதோ பாம்பு வெடித்ததை போல பெரும் சத்தம் கேட்டது. அதைத் தொடர்ந்து கதவு திறக்கப்பட்டது. என்ன நடந்தது என்றே தெரியாமல் அர்ஜுன் பேந்த முழித்துக் கொண்டு வெளியே எட்டி பார்த்தான். அரவிந்தின் கையில் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் இருந்தது. அர்ஜுன் பார்க்கும் நேரம் அதை ஒரு ஓரமாக தூக்கி போட்ட அரவிந்த் அசால்ட்டாக தன் கைகளை தட்டிக் கொண்டான். இதையெல்லாம் பார்த்து அர்ஜுன் பிரமித்து போய் நின்று கொண்டிருக்க அதை பார்த்த அரவிந்த், ஏண்டா உள்ள வந்து வெத்தலைப்பாக்கு வச்சு கூப்பிட்டாதான் சார் வெளியே வருவீங்களோ என்றான். இப்போதுதான் சுய நினைவிற்கு வந்தவன் போல், அண்ணா அண்ணா நீ வந்துட்டியா, நீ எனக்காக தான் வந்தியா என்று கேட்டுக்கொண்டே அந்த அறையை விட்டு வேகமாக வெளியே வந்தான் அர்ஜுன். அவன் அழக்கூடாது என்றுதான் நினைத்தான். ஆனால் அவனால் முடியவில்லை. அரவிந்தை பார்த்ததும் அவன் கண்களிலிருந்து கண்ணீர் கொட்ட ஆரம்பித்தது. டேய், நீ உண்மையான ஆம்பளையா இருந்தா நீ உன் பொண்டாட்டிய பத்திரமா பாத்துக்கணும். கோழைங்க தான் இப்படி அழுவாங்க என்றான். அரவிந்தின் வார்த்தைகளை கேட்டதும் தான் அர்ஜுனுக்கு ஒன்று தெளிவாக புரிந்தது. அவனது குழந்தை இறந்திருக்கிறது. அவனது மனைவி இப்போது சாவாளா பிழைப்பாளா என்று தெரியாமல் மருத்துவமனையில் கிடக்கிறாள். ஆனால் இது எல்லாவற்றிற்கும் காரணமான மேனகா இங்கு சுகமாகத்தான் இருக்கிறாள். இதையெல்லாம் யோசித்தவன் ஒரு உறுதியான பார்வையோடு தன் அண்ணனை பார்த்து, அண்ணா, நான் என் குழந்தைக்காகவும் என் பொண்டாட்டிக்காகவும் பழி வாங்கணும் என்றான். அரவிந்திடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. ஆனால் அவன் பார்வை மேனகாவை நோக்கி திரும்பியது. அதே நேரம் அர்ஜுனும் மேனகாவை முறைத்து பார்த்தான். இந்த இருவரின் பார்வையும் மேனகாவிற்குள் ஒரு பெரும் பீதியை கிளப்பிவிட்டது. அவள் வாயிலிருந்து வார்த்தைகள் வராத அளவிற்கு அவள் பயந்து போனாள். அவளை கோபமாக முறைத்து பார்த்த அர்ஜுன், மேனகா, இன்னையிலிருந்து உனக்கு எதிரி இந்த அர்ஜுனாத்தான் இருப்பான் என்றான். மேனகாவின் இத்தனை நாள் உழைப்பும் ஒரே நாளில் காணாமல் போனது போல் இருந்தது. இத்தனை வருடங்களாக அர்ஜுனை தன் பக்கத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் அவள் எத்தனையோ திட்டங்கள் போட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறாள். அப்படி இருக்க இப்போது அர்ஜுன் சொல்லியதை கேட்டுக்கொண்டு எப்படி அவளால் அமைதியாக இருக்க முடியும்? வேகமாக எதையோ சொல்லி சமாளித்து அர்ஜுனின் கையை பிடிக்கச் சென்றாள். ஆனால் அர்ஜுன் அதற்குள் அங்கிருந்து சென்றிருந்தான். அர்ஜுனும் அரவிந்தும் வாசலை நோக்கி சென்று கொண்டிருந்த போது, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு என்று ஒரு கர்ஜனை குரல் கேட்டது. அனைவரும் ஒரே நேரத்தில் அந்த குரல் வந்த திசையை நோக்கி திரும்பி பார்த்தார்கள். அங்கே மிடுக்கோடு நின்று கொண்டிருந்தார் ராஜேந்திரன். ஒரு முறை அங்கிருந்த அனைவரையும் சுற்றி பார்த்த ராஜேந்திரன் தன் பார்வையை அரவிந்தின் பக்கம் திருப்பி, மரியாதை கெட்டவனே, நீ ஏண்டா இங்க வந்த? எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் வீட்டுக்குள்ளவே ஆளுங்களை கூட்டிட்டு வந்திருப்ப என்று சீறினான். மிகவும் கூலாக ராஜேந்திரனை பார்த்த அரவிந்த், நீங்க பண்ணாதது ஒன்னும் நான் பண்ணல என்றான். அவர் அத்துமீறி அவர்கள் வீட்டிற்கு சென்று அனைத்தையும் உடைத்து நாசப்படுத்தியதைத்தான் அவன் சுட்டி காட்டுகிறான் என்பது ராஜேந்திரனுக்கு நன்றாகவே புரிந்தது. ஒரு முறை சத்தமாக தொண்டையை கனைத்த ராஜேந்திரன், இது என்ன ஓ வீடு நினைச்சிட்டு இருக்கியா? நீ நினைச்ச நேரம் வந்துட்டு நினைச்சத பண்ணிட்டு வெளியே போறதுக்கு என்று கேட்டு சத்தமாக சிரித்தவர், ஓ, இந்த 4 செக்யூரிட்டிய வச்சுதான் நீ அர்ஜுனை இந்த இடத்துல இருந்து வெளியே கூட்டிட்டு போக போறியா? சரி, அப்போ நீ என்னதான் பண்றன்னு பாத்துருவோம் என்று சொன்னார். காட்ஸ் என்று சொல்லி கையை தட்டியதும் அவரை சுற்றி பெரும் திரளாக பாடி கார்டுகள் வந்து நின்றனர். அரவிந்த் அழைத்து வந்திருந்தது வெறும் 6 பாடி கார்டுகள் தான். ஆனால் ராஜேந்திரன் வீட்டில் 30ற்கும் அதிகமாக வேலையாட்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் சமாளித்து அரவிந்தால் வெளியே செல்ல முடியவில்லை. ராஜேந்திரனின் ஆட்கள் அனைவரும் இப்போது அரவிந்தை சுற்றி வட்டமாக நின்றார்கள். இதை பார்த்து பதறிப்போன அர்ஜுன், அப்பா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்று பதறினான். அவனை கோபமாக முறைத்து பார்த்த ராஜேந்திரன், எவ்வளோ தைரியம் இருந்தா அவன் இந்த வீட்டுக்குள்ள வந்திருப்பான். அதுக்கான தண்டனைய அவன் அனுபவிச்சுத்தானே ஆகணும். அவனோட 2 காலையும் உடைச்சு இனி அவனால எந்திரிச்சே நிக்க முடியாம பண்ணுங்க என்று கர்ஜித்தார். பாகம் 464. அரவிந்த் ராஜேந்திரனின் வீட்டிற்குள் நுழைந்து அர்ஜுனை தன்னுடன் அழைத்து செல்லும் போது அவர்களை தடுத்த ராஜேந்திரன் தனது பாடி கார்டுகளை அழைத்து அரவிந்தையும் அர்ஜுனையும் தடுக்கச் சொன்னார். அவர்களும் அரவிந்தை சுற்றி வளைத்துக் கொண்டனர்.
அரவிந்தின் காலை உடைத்து விடுமாறு ராஜேந்திரன் தனது அடியாட்களுக்கு கட்டளையிடவும் இங்கு என்ன நடக்கிறது என்று புரியாமல் பார்த்து கொண்டிருந்தான் அர்ஜுன். தன்னுடைய அப்பாவா இப்படியெல்லாம் நடந்து கொள்வது என்று அவனுக்கு குழப்பமாக இருந்தது. இதுவரையில் தான் பார்த்திடாத ராஜேந்திரனின் மறு உருவத்தை அர்ஜுன் இன்று பார்க்கிறான். அவரது கண்களில் ஒரு இரத்த வெறி தெரிந்தது. அப்பா, அவர் என்னோட அண்ணன், உங்களோட பையன். உங்களால எப்படி இவ்ளோ கொடூரமா நடந்துக்க முடியுது என்று கத்தினான் அர்ஜுன். பையனா? பையன்? எனக்கு இப்படி ஒரு பையனே கிடையாது. அப்படியே இவனை நீங்க எல்லாரும் என்னோட பையன்னு சொன்னாலும் இவனுக்கு இந்த உலகத்துல பிறக்கிறதுக்கான உசுர கொடுத்தது நானு. அந்த உசுருக்கு ஈடா இவனோட 2 காலை கேக்குறதுல ஒன்னும் தப்பில்லையே என்று நக்கலாக சொன்னார் ராஜேந்திரன். ராஜேந்திரன் அப்படி சொன்னதும் அர்ஜுனுக்கு அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சியாக இருந்தது. இத்தனை நாளாக அர்ஜுனுக்கு ராஜேந்திரன் மீது இருந்த ஒரு மரியாதை நிறைந்த பிம்பம் இன்று சுக்குநூறாக நொறுங்கி போனது. தன்னுடைய அப்பா தன் அம்மாவின் மீது மிகுந்த பிரியமுடன் நடந்து கொண்டவர் என்றும், அவர் தன் அப்பாவை சந்தேகித்து வெளியேறிய பின்னர்தான் இவர் அம்மாவை வெறுத்தார் என்றும் தான் இத்தனை நாட்களாக ராஜேந்திரன் நினைத்திருந்தான். ஆனால் அப்படிப்பட்ட நல்ல குணம் இருக்கக்கூடியவராக இருந்தால் தன்னுடைய சொந்த மகனிடமே இவ்வளவு கொடூரமாக நடந்து கொள்ள முடியுமா என்பது அர்ஜுனிற்கு அதிர்ச்சியாக இருந்தது. உனக்கு உன் அண்ணன் மேல இவ்வளவு அக்கறை இருக்குன்னா இவனோட காலை உடைக்கிறத நீ விரும்பலனா நல்ல பையனா மாடிக்கு போய் உன்னோட ரூம்ல இரு. நானும் இவனை எதுவும் பண்ணாம விட்டுடுறேன். நீ அந்த நயானாக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு நாங்க உனக்காக பார்த்து வச்சிருக்கிற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும். அதை தடுக்கணும்னு நினைக்கிறது யாரா இருந்தாலும் நான் சும்மா விட போறதில்ல என்று அர்ஜுனிடம் பேசிக்கொண்டே அரவிந்தை பார்த்து முறைத்தார் ராஜேந்திரன். ராஜேந்திரன் அவ்வாறு சொன்னதும் அர்ஜுனின் முகம் அதிர்ச்சியில் உறைந்து போனது. இப்ப நீங்க என்ன சொன்னீங்க என தடுமாற்றத்துடன் கேட்டான் அர்ஜுன். அவனுக்கு இப்போதுதான் எல்லாம் புரிய வருகிறது. நயானாவிற்கு நடந்த கொடுமைகளுக்கெல்லாம் காரணம் ராஜேந்திரன் தானா என அவன் நினைக்கும் போதே அவனுக்கு அருவருப்பாக இருந்தது. எப்படி தன்னுடைய அப்பாவால் இப்படியெல்லாம் நடந்து கொள்ள முடிகிறது என நினைத்த அர்ஜுனுக்கு ராஜேந்திரன் மீது அடக்க முடியாத ஆத்திரம் வந்தது. தங்கள் அன்புக்குரியவர்களின் உண்மை முகம் தெரிய வரும்போது அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் மனம் கொடுக்கும் வேதனை மிகவும் கொடியது என்பதை அர்ஜுன் அப்போது உணர்ந்தான். நயானாவை வைத்து தன்னை மிரட்டி வேறு கல்யாணம் பண்ணிக்கொள்ள வற்புறுத்துவார்கள் என அவன் கனவிலும் நினைத்து பார்த்ததில்லை. இப்போது இந்த சூழ்நிலையில் மிகவும் நிதானமாக நடந்து கொண்டால்தான் தன் அண்ணனையும் தன் மனைவியையும் இந்த கொடுமைக்காரர்களிடமிருந்து தப்புவிக்க முடியும் என்றெல்லாம் பலவாறாக யோசித்துக் கொண்டிருந்தான் அர்ஜுன். அவ்வாறு அவன் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே ஒரு பலமான கரம் தன்னை பற்றி கொண்டு இழுப்பதை அர்ஜுன் உணர்ந்தான். அரவிந்த் தான் அவனை பிடித்திருந்தான். அவனை கூட்டிக் கொண்டு அரவிந்த் வாசலை நோக்கி நடக்க முயன்ற போது மீண்டும் ராஜேந்திரனின் பாடி கார்டுகள் அவனை தடுத்தனர். அரவிந்த், இந்த ராஜேந்திரன் கிட்ட மோதுறது உனக்கு நல்லதில்ல என கத்தினார் ராஜேந்திரன். நீங்க 9 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மிஸ்டர் ராஜேந்திரன். இப்ப நீங்க பண்றது ஒன்னும் எனக்கு புதுசு இல்ல. 9 வருஷத்துக்கு முன்னாடியே என்னோட காலை உடைச்சு போட பிளான் போட்டவர் தானே நீங்க என்றான் அரவிந்த். அரவிந்தும் ராஜேந்திரனும் பேசிக் கொள்வதெல்லாம் அர்ஜுனுக்கு புதிதாக இருந்தது. அவன் இருவரையுமே மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தான். 9 வருடத்திற்கு முன்னரே ராஜேந்திரன் அரவிந்திற்கு இவ்வளவு கொடுமைகளை செய்ய துணிந்திருக்கிறாரா என்று நினைத்த அர்ஜுனுக்கு இத்தனை நாட்களாக தன் அப்பாவின் மீது வைத்திருந்த மரியாதையெல்லாம் தவிடு பொடியாகி போனதை போல் தோன்றியது. இப்படி ஒரு இக்கட்டான சூழலில் அரவிந்த் தன்னை வந்து காப்பாற்றுவான் என்று அவன் நினைத்து கூட பார்க்கவில்லை. அவனுக்கு முன்னால் நடந்து கொண்டிருக்கும் அனைத்துமே அர்ஜுனுக்கு திகைப்பாக இருந்தது. அப்படின்னா நயானாவுக்கு நடந்த எல்லா கொடுமைகளுக்கும் அப்பாவும் மேனகாவும் தான் காரணமா? இப்ப அவ எங்க இருக்கா, என்ன பண்ணிட்டு இருக்கா? இவங்களோட கொடுமைகளை எல்லாம் ஒத்தையால அறந்து அவ எப்படி சமாளிச்சா? இப்படி பலவாறாக எண்ணங்கள் அர்ஜுனின் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருந்தன. அப்போது அர்ஜுன் அரவிந்திடம் இதையெல்லாம் கேட்டு தெளிவு பெற வேண்டும் என விரும்பியவன், அண்ணா, 9 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சு சொல்லுனா? 9 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி என்னதான் நடந்துச்சு? எனக்கு ஏன் யாருமே எதையுமே சொல்லாம மறைச்சிடுறீங்க என கேட்டு கத்தினான் அர்ஜுன். அர்ஜுனின் ஆக்ரோஷத்தை கண்ட அரவிந்த் நிதானமாக பேசத் தொடங்கினான்.
9 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப்ப ஸ்டார்ட் பண்ண ஆசைப்பட்டேன். அத இந்த ஆள்கிட்ட சொன்னப்போ அவர் என்ன அடிச்சு டார்ச்சர் பண்ணினாரு. அப்ப மட்டும் நம்ம அம்மா அந்த ஆள்கிட்ட சண்டை போட்டு வெளியே வராம இருந்திருந்தா, இந்த ஆளுக்கு டிவோர்ஸ் கொடுக்காம இருந்திருந்தா, நான் இந்நேரம் உங்க முன்னாடி எல்லாம் நின்னு இப்படி பேசிட்டு இருந்திருக்க மாட்டேன் என்றான் அரவிந்த். இதை கேட்ட அர்ஜுனிற்கு பேரதிர்ச்சியாக இருந்தது. இந்த உலகில் ஒரு அப்பாவால் தன்னுடைய மகனை இந்த அளவிற்கு கொடூரமாக நடத்த முடியுமா என்று அவனுக்கு திகைப்பாக இருந்தது. அரவிந்தண்ணா, நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? என்னால நம்பவே முடியல என அதே திகைப்போடு கேட்டான் அர்ஜுன். அப்போது ராஜேந்திரன் அரவிந்தை பார்த்து, என்னடா என்னோட வீட்டுக்குள்ளேயே என்னோட பையன்கிட்ட என்ன பத்தியே தப்பு தப்பா பேசுறியா? உன்ன மாதிரியான ஒரு கேவலமான பிறவி என்னோட பையனா இருந்திருக்கவே கூடாது. உன் காலை உடைக்கணும்னு நினைச்சது என்னோட தப்புதான். உன்னை அப்பவே கொன்னு போட்டிருந்தா இப்படி என் முன்னாடி இவ்ளோ தைரியமா உன்னால பேசிட்டு இருக்க முடியுமா என்றவர் பின்னர் தனது பாடி கார்டுகளை பார்த்து, டேய், என்னடா பாத்துட்டு நிக்கிறீங்க? இவனை அடிச்சு காலை உடைச்சு வெளியே தூக்கி போடுங்கடா என்றார். ராஜேந்திரன் அப்படி சொன்னதும் அரவிந்த் பாடி கார்டுகளை ஒரு பார்வை பார்த்தான். அந்த பார்வை ஒன்றிலேயே மிரண்டு போன அவர்கள் அதற்கு மேல் ஒரு அடியும் முன்னே எடுத்து வைக்காமல் அப்படியே நின்ற இடத்திலேயே நின்றனர். அதை பார்த்த ராஜேந்திரனின் கோபம் இன்னும் அதிகமானது. என்னடா எல்லாரும் அப்படியே நின்னுட்டு இருக்கீங்க? இப்ப மட்டும் நீங்க அவனை அடிக்கல, உங்க எல்லாரையும் ஏன் கையாலேயே கொன்னு போட்டுருவேன் என்று கத்தினார். ராஜேந்திரன் அவ்வாறு கத்தவும் சில அடியாட்கள் அரவிந்தை நோக்கி பாய்ந்தனர். அப்போது அர்ஜுன் நிலைமையை புரிந்து கொண்டு, அண்ணா, இவனுங்களை ஒரு கை பாத்துருவோம், நானும் உங்களோட சேர்ந்து இவனுங்களை அடிக்கிறேன் என்றான் ஆவேசமாக. அர்ஜுன் இவ்வாறு சொன்னதை கேட்ட அரவிந்திற்கு ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. முதலில் சற்று தயங்கினாலும் கூட தனக்கு தன்னுடைய தம்பி இவ்வளவு பக்கபலமாக இருக்கிறானே என்று எண்ணியவனுக்கு அதுவே யானை பலம் வந்ததைப் போல தோன்றியது. உடனே அவன், சரி அர்ஜுன் என்று சொல்லவும் அர்ஜுனுடைய முகத்திலும் பயங்கர சந்தோஷம். இவர்கள் இப்படி பேசிக் கொண்டிருக்க அரவிந்தின் பாடி கார்ட்ஸும் அவனுடைய ஆர்டருக்காக காத்து கொண்டிருந்தனர். அவர்களை திரும்பி பார்த்த அரவிந்த், ஒருத்தனையும் விட்டுறாதீங்க என்று சொல்லவும் அவர்களும் புன்னகையுடன் தாக்குவதற்கு தயாரானார்கள். அர்ஜுனும் அரவிந்துமாக இணைந்து ராஜேந்திரனின் ஆட்களை அடித்து துவம்சம் செய்து கொண்டிருந்தனர். 2 சகோதரர்களின் உள்ளங்களும் வலியால் நிறைந்து கிடந்தது. அர்ஜுனிற்கோ நயானா இப்போது என்ன செய்து கொண்டிருப்பாள், அவளுக்கு இவ்வளவு கொடுமைகள் நடந்திருக்கிறதே என்கிற வேதனை. அரவிந்திற்கோ அவந்திகா இப்போது எங்கு இருக்கிறாள், அவளை எப்போது மீண்டும் சந்திக்க போகிறோம் என்கின்ற வேதனை. இந்த வலியையும் வேதனையையும் இருவரது உள்ளங்களையும் வாட்டி வதைத்துக் கொண்டிருக்க, அது தந்த ரணங்களை ஆற்றிக்கொள்ள அதை ஆக்ரோஷமாக உருமாற்றி இப்போது ராஜேந்திரனின் ஆட்களை காலி பண்ணி கொண்டிருந்தனர். சுமார் 6-7 பேர் ஒரே நேரத்தில் அங்கு இவர்களுக்கு எதிராக சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அரவிந்தும் அர்ஜுனும் இருந்த ஆக்ரோஷத்திற்கு 6-7 பேர்கள் எல்லாம் ஒரு பொருட்டாகவே தெரியவில்லை. சும்மா புகுந்து விளையாடி கொண்டிருந்தனர். அவர்களின் ஆக்ரோஷத்தையும் அவர்களின் தாக்குதல்களையும் கண்ட ராஜேந்திரன் ஒரு கணம் அதிர்ந்து போனார். அவர்களை எதிர்ப்பது அவ்வளவு சுலபம் அல்ல என்பது அவருக்கு புரிந்து போனது. அப்போது ராஜேந்திரன், டேய், அவனோட கால்ல அடிபட்டிருக்கு, அதனால எல்லாருமா அவனோட காலை தாக்குங்க என கத்தினார். அப்போது அங்கிருந்த ராஜேந்திரனின் ஆட்களில் ஒருவன் அரவிந்தின் கால்களையே உற்று நோக்கியவன் அரவிந்த் கவனிக்காத போது அவன் கால்களிலேயே ஓங்கி ஒரு உதை விட்டான். அரவிந்த் வலி தாங்க முடியாமல் ஆ என உரத்த குரலில் கத்தினான். அதை கண்ட அர்ஜுன் அரவிந்தை உதைத்தவனை பலமாக தாக்கிவிட்டு அரவிந்தை ஓரமாக உட்கார வைத்தான். அரவிந்திற்கு வலி உயிர் போனது. ஏற்கனவே அடிபட்டிருந்த கால் என்பதால் இப்போது அது மிகவும் பலவீனமாக மாறிவிட்டதைப் போல அவன் உணர்ந்தான். ஆனாலும் அவனுக்கு அர்ஜுன் தனக்காக இவ்வளவு போராடுகிறான் என்பதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்தது. அவர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக, ஒருத்தனை கூட விட்டுறாத அர்ஜுன், பாடிகார்ட்ஸ் நீங்களும் எல்லாரையும் அடிச்சு துவச்சிருங்க என்றான். அந்த அறை மிகவும் சிறியதாக இருந்ததால் அவர்களால் முழுமையாக சண்டையிட முடியவில்லை. ஆனாலும் அவர்களது ஆக்ரோஷமான தாக்குதல்களால் ராஜேந்திரனின் ஆட்கள் அனைவரும் பயங்கரமாக காயம்பட்டு கீழே விழுந்தனர். அவர்களால் அரவிந்தையோ அர்ஜுனையோ நெருங்க கூட முடியவில்லை. சிறிது நேர சண்டைக்கு பிறகு
ராஜேந்திரனின் ஆட்கள் இனிமேலும் தாக்குதல் நடத்த முடியாதபடிக்கு போய் தரையில் வீழ்ந்து கிடந்தனர். அப்போது ஓரமாக நின்று கொண்டிருந்த ராஜேந்திரனை அரவிந்தும் அர்ஜுனும் பார்த்தனர். அவரது முகத்தில் பயத்தின் சாயல் அப்பட்டமாக தெரிந்தது. ஆனாலும் அதையெல்லாம் மறைத்து கொண்டு, என்னங்கடா, ஏதோ கொஞ்ச பேர் அடிச்சிட்டா நீங்க ஜெயிச்சிட்டதா அர்த்தமா? ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. இந்த ராஜேந்திரனோட வீட்ல இன்னும் நிறைய அடியாட்கள் இருக்காங்க. அவனுகளெல்லாம் அடிச்சிட்டு உங்களால இங்கிருந்து எப்படி தப்பிச்சு போக முடியுதுன்னு பாக்குறேன் என்றார் கோபமாக. அவர் பேசுவதை கேட்கையில் அர்ஜுனுக்கு அவர் மீதான வெறுப்பு இன்னும் இன்னும் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. அப்பா, என்ன பேசிட்டு இருக்கீங்க? நாங்க 2 பேரும் உங்களோட பசங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? நீங்க அண்ணாக்கு ரொம்பவே கொடுமை பண்றீங்க. இது கொஞ்சம் கூட நல்லா இல்லப்பா. கொஞ்சமாச்சும் மனுஷத்தன்மையோட நடந்துக்க பாருங்க என்று கத்தினான் அர்ஜுன். ஆனால் ராஜேந்திரன் எதுவும் பேசாமல் அமைதியாகவே நின்று கொண்டிருந்தார். அப்போது அரவிந்த், டே அர்ஜுன், அந்த ஆளுக்கெல்லாம் அப்பான்னு சொல்லிக்கிற எந்த தகுதியும் கிடையாது. ஒரு மிருகத்துக்கிட்ட போய் நீ மனுஷத்தன்மையை பத்தி பேசிட்டு இருக்க என்று சொல்லவும் ஆத்திரமடைந்த ராஜேந்திரன், பிளடி, நீ வாய மூடுடா என ஆக்ரோஷமாக கத்தினார். கத்தாதீங்க மிஸ்டர் ராஜேந்திரன். அர்ஜுன் முன்னாடி உங்களை எப்பவும் நீங்க நல்லவரா காட்டிக்கத்தான் முயற்சி பண்ணுவீங்க. இன்னைக்கு என்னாச்சு? சாயம் வெளுத்து போச்சா என்று சொல்லிவிட்டு நக்கலாக சிரித்தான் அரவிந்த். அண்ணா, எனக்கு இங்க நடக்கிற ஒண்ணுமே புரியல. அப்பா ஏன் இன்னைக்கு இப்படி நடந்துக்கிறாரு? உங்க மேல அப்பாக்கு அப்படி என்ன கோபம்? பிளீஸ் எனக்கு எல்லாத்தையும் தெளிவா சொல்லுங்க என்றான் அர்ஜுன். நிதானமாக பெருமூச்சு விட்ட அரவிந்த், சொல்றேன் அர்ஜுன், சொல்றேன். இத்தனை நாளா நான் இவரை பத்தின உண்மைய உன்கிட்ட சொல்லிரலான்னு ட்ரை பண்ணினப்பெல்லாம் அம்மா என்ன சொல்ல விடாம தடுத்துட்டாங்க. ஏன்னா இவர் உண்மையில நல்ல பாசமா தான் இருக்காரு. அதனால நீ அவரை பத்தி எதுவும் தப்பா நினைச்சிட கூடாதுங்கிறதுக்காக அதனால நானும் எதுவும் சொல்லாமலே இருந்துட்டேன். ஆனா இன்னைக்கு நீ இந்த ஆளோட உண்மையான முகம் என்னன்னு பாத்துட்ட. இனிமேலும் உன்கிட்ட உண்மைய மறைக்கிறது எந்த ஒரு அர்த்தமும் இல்லைன்னு நினைக்கிறேன் என்றான் அரவிந்த். அரவிந்த் சொல்வதை கேட்டு அர்ஜுன் புருவம் சுருக்கினான். மேலும் அவன் என்ன சொல்ல போகிறான் என்பதை மிகவும் கவனமாக கேட்க தொடங்கினான் அர்ஜுன். எனக்கு 5 வயசா இருக்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு நம்ம குடும்பம். அப்பாவும் அப்ப என் மேல ரொம்பவே பாசமா இருப்பாரு. அந்த வருஷம் நியூ இயருக்கு நாங்க எல்லாரும் தாத்தாவை பார்க்க போனோம். அங்கதான் பிரச்சனையே தொடங்குச்சு என்றான் அரவிந்த் நிதானமாக. அங்கதான் பிரச்சனை தொடங்குச்சா? அப்படி என்ன நடந்துச்சு என அர்ஜுன் கேட்கவும் தொடர்ந்து கதை சொல்ல தொடங்கினான் அரவிந்த். அப்பத்தான் தாத்தா அப்பாவ ரொம்ப திட்டினாரு. ஒரு 5 வயசு குழந்தைக்கு இருக்கிற அறிவு கூட உனக்கு இல்லையேடான்னு அப்பாவை அவரு ரொம்ப கோபமா பேசினாரு. இந்த குடும்ப பொறுப்புகளையும் பிசினஸையும் அரவிந்த் வளர்ந்த அப்புறம் அவன்கிட்டதான் நீ ஒப்படைக்கணும்னு சொன்னாரு. ஆனா அங்க அப்பா எதுவுமே பேசாம அமைதியா தான் நின்னாரு. ஆனா அப்பவே அவரோட கண்ணுல தெரிஞ்ச கோபமும் வெறுப்பும் இன்னும் என்னால மறக்க முடியல. அதுக்கப்புறம் அவர் என்ன பாக்குற பார்வையும் நடந்துக்கிற விதமும் ரொம்பவே மாறிடுச்சு என்றான் அரவிந்த். அரவிந்த் சொல்வதை கேட்க கேட்க அர்ஜுனிற்கு திகைப்பாக இருந்தது. அப்புறம் என்னாச்சு என கேட்டான் அர்ஜுன். பாகம் 465. ராஜேந்திரனின் அடியாட்களை எல்லாம் அடித்து போட்ட பிறகு அரவிந்த் அர்ஜுனிடம் சிறு வயதில் நடந்தவற்றையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்க அர்ஜுனும் அதை ஆர்வமாக கேட்டுக்கொண்டிருந்தான். தாத்தா அப்பாவை அப்படி திட்டினதுக்கு அப்புறம் அப்பாக்கு என் மேல வெறுப்பு கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டே இருந்துச்சு. அத அவர் வெளிக்காட்டிக்காம என்கிட்ட எப்பவும் போல நடந்துக்க முயற்சி பண்ணினாலும் அப்பப்ப அவரோட குரூர முகம் வெளியே வந்தத நான் கவனிச்சேன். பெத்தவங்க தங்களோட பிள்ளைங்க நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுத்தா என்ன சொல்லுவாங்க? கிரேட்னு சொல்லி பாராட்டுவாங்க தானே. ஆனா இவர் என்ன பண்ணுவாரு தெரியுமா? உனக்கு படிக்கிறது தவிர வேற என்னதான் உருப்படியா செய்ய முடியும்னு சொல்லி திட்டுவாரு. அவர் எல்லாரையும் விட ரொம்பவே பலவீனமான ஆளு. ஆனா அத வெளிக்காட்டிக்க பயந்த அவரு மத்தவங்கள திட்டுறதுலயும் அடிக்கிறதுலயும் தன்னை ஒரு பலம் வாய்ந்தவனா வெளியே காட்டிக்க ஆரம்பிச்சாரு. என்ன மிஸ்டர் ராஜேந்திரன், நான் சொல்றது சரிதானே என அரவிந்த் கேட்கவும் ராஜேந்திரனுக்கு கோபம் உச்சிக்கு ஏறியது. அரவிந்த் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த ராஜேந்திரனின் அடியாட்கள் கூட இதற்கு எப்படி ரியாக்ட் செய்வது என தெரியாமல் தலையை கீழே போட்டவாறே நின்று கொண்டிருந்தனர்.
அரவிந்த் அனைவரின் முன்னாலும் தன்னை இவ்வளவு தூரம் தரம் தாழ்த்தி பேசியதும் ராஜேந்திரனுக்கு அவமானமாக இருந்தது. உண்மையில் ஒரு 5 வயது குழந்தையான அரவிந்தின் மீது பொறாமைப்பட்டுத்தான் ராஜேந்திரன் இவ்வளவு கொடூரமான ஆளாக நடந்து கொண்டிருக்கிறார் என்பதை யாராலும் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. யார் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அதுதானே உண்மை. பின்னர் ராஜேந்திரனை பார்த்து கொண்டே அரவிந்த் தொடர்ந்து பேசத் தொடங்கினான். நானும் அம்மாவும் இந்த வீட்டை விட்டு உங்களால எப்போ வெளியே துரத்தப்பட்டோமோ அன்னைக்கே முடிவு பண்ணினேன். நீங்க எது மேல அதிக ஆசை வச்சிருக்கீங்களோ, எதுக்காக எங்க மேல உங்களுக்கு எவ்வளவு வெறுப்பு ஏற்பட்டுச்சோ அதையெல்லாம் உங்ககிட்ட இருந்து பறிக்கணும்னு என்றான் அரவிந்த் நிதானமாக. நீ என்ன சொல்ற என குழப்பமான குரலில் கேட்டார் ராஜேந்திரன். அரவிந்த் அவரை கண்டு கொள்ளாமல் இப்போது அவன் இருக்கக்கூடிய வீட்டை சுற்றிலும் தன் கண்களை அலைபாய விட்டான். அவனது நினைவுகள் பழைய நாட்களுக்கு சென்றன. முன்னர் ராஜேந்திரன் குடும்பம் இருந்த வீடு இப்போது அரவிந்தின் தாத்தா வசிக்கக்கூடிய வீடுதான். அது மிகவும் பாரம்பரியம் வாய்ந்தது. ஆனால் ராஜேந்திரன் தனது திருமணத்திற்கு பிறகு ஐரோப்பிய பாணியில் புதிதாக ஒரு வீட்டினை கட்டினார். அந்த வீடுதான் இப்போது இவர்கள் இருக்கக்கூடியது. ஆனால் தாத்தாவிற்கு இந்த புதிய வீடு கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. அவரது நினைவுகள் எல்லாம் பழைய பாரம்பரியமான வீட்டை சுற்றியே இருந்தது. அதனால் அவர் இந்த புதிய வீட்டிற்குள் தனது காலடியை ஒரு முறை கூட எடுத்து வைக்கவில்லை. அதுவும் போக புதிதாக திருமணமான தம்பதியரான ராஜேந்திரனுக்கும் மாதவிக்கும் தனிமை வேண்டும் என்பதால் அவர்களை இந்த புதிய வீட்டில் இருக்க சொல்லிவிட்டு அவர் தனது பழைய பாரம்பரியமான வீட்டிலேயே இருந்து கொண்டார். இப்போது இந்த வீட்டின் மதிப்பு பல கோடி ரூபாய் மதிப்பு பெறும். ஆனால் இங்கே அமைதியோ மகிழ்ச்சியோ கொஞ்சம் கூட இல்லை. இதையெல்லாம் யோசித்த அரவிந்திற்கு வெறுப்பாகவும் விரக்தியாகவும் இருந்தது. அவன் ராஜேந்திரனை பார்த்து, ஏன் கத்துறீங்க? உண்மைய சொன்னதும் உங்க நெஞ்சு குறுகுறுக்குதோ என்றான் அரவிந்த். என்னடா உண்மை? யூஸ்லெஸ் ஃபெல்லோ என கடுமையாக ராஜேந்திரன் திட்டவும், யாரு நான் யூஸ்லெஸ் ஃபெல்லோவா? அப்படி நீங்க என்ன நினைச்சிருந்தீங்கன்னா நீங்க எதுக்காக என்ன இந்த வீட்டை விட்டு துரத்திருக்க போறீங்க? உங்களுக்கு என் மேல பயம். தாத்தா என்ன பாராட்டி பேசி உங்களை திட்டுனதும் எங்க ராஜேந்திரன் குடும்பத்தோட மொத்த பொறுப்புகளையும் தாத்தா என்கிட்ட தூக்கி கொடுத்துருவாரோன்னு பயம். அதுதான் உங்களை கொடூரமானவனா மாத்துச்சு. அந்த பயம்தான் இப்பயும் என்ன கொல்ற அளவுக்கு கூட உங்களை மாத்தி வச்சிருக்கு என்றான் அரவிந்த். அரவிந்த், நீ அதிகமா பேசுற என கத்தினார் ராஜேந்திரன். நான் பேசல மிஸ்டர் ராஜேந்திரன், நீங்க தான் என்ன பேச வைக்கிறீங்க என்று அரவிந்த் தொடர்ந்து, நீங்க என்னையும் அம்மாவையும் வீட்டை விட்டு அனுப்புனப்ப கூட எனக்கு உங்களை பழி வாங்கணும்னோ உங்க பிசினஸ நான் எடுத்துக்கணும்னோ எந்த எண்ணமும் இல்ல. அம்மாவை நல்லா பாத்துக்கணும், அவங்கள கஷ்டம் இல்லாம வச்சுக்கணும்னு மட்டும்தான் மனசு முழுக்க இருந்துச்சு. அதுக்காக தான் நேரங்காலம் பார்க்காம வேலை செஞ்சேன். என் அம்மாவையும் ராணி மாதிரி பாத்துக்கிட்டேன். ஆனா இப்போ நீங்க என்னோட வழியில திரும்பவும் குறுக்க வரும்போது என்னால முன்ன மாதிரி இருக்க முடியாது மிஸ்டர் ராஜேந்திரன். இப்ப முடிவு பண்றேன், உங்களை எந்த பணமும் அதிகாரமும் இப்படி மாத்திச்சோ அதையெல்லாம் உங்ககிட்ட இருந்து நான் பறிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் என்றான் அரவிந்த். அரவிந்த் அவ்வாறு பேச பேச ராஜேந்திரனின் கண்கள் இரத்த சிவப்பாக மாறியது. அவன் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்த மேனகாவும் கூட ஒரு நிமிடம் ஆடி போனாள். அவர்கள் இருவருமே அவன் சொல்வதை ஜீரணிக்க முடியாமல் அவனையே பார்த்து கொண்டிருந்தனர். பின்னர் நிதானித்து சுய நினைவுக்கு வந்தவராய் ராஜேந்திரன் பேசத் தொடங்கினார். தெரியும்டா, ஓ மனசுல இந்த மாதிரி எண்ணம் தான் இருக்குன்னு எனக்கு முன்னவே தெரியும். அந்த எண்ணத்தோட தானே நீயும் அந்த ராட்சசியுமா சேர்ந்து ஒன்னும் தெரியாத அப்பாவியான அர்ஜுன உங்க கைக்குள்ள போட்டுக்க பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களால ஒன்னும் பண்ண முடியாது. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. இந்த ராஜேந்திரன் குடும்ப சொத்துகளும் நிர்வாகமும் முழுக்க முழுக்க எனக்கானது. இதுல இருந்து ஒரு துரும்ப கூட உன்னால அசைக்க முடியாது. வீணா கனவு கண்டு உன்னோட வாழ்க்கைய தொலைச்சிடாத என்றார் ராஜேந்திரன். பின்னர் அவர் அர்ஜுனை பார்த்து, இங்க பாத்தியா அர்ஜுன், நீ அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டு இருக்க. இந்த அரவிந்தோட உண்மையான முகம் இதுதான். நம்ம குடும்பத்து சொத்துக்களை எல்லாம் அபகரிக்கிறது தான் அவங்களோட எண்ணமே தவிர உன் மேல பாசமோ வேற எதுவுமே கிடையாது. நீ நல்லவ அர்ஜுன். நீ மட்டும் நான் சொல்றபடி கேட்டுட்டு என் கூடவே இருந்தேனா
எனக்கு அப்புறம் இந்த ராஜேந்திரன் குடும்பத்து சொத்துகளும் நிர்வாகமும் மொத்தத்தையும் நான் உன்கிட்ட குடுக்கறேன். ஆனா நீ என்ன நம்பாம அவன் கூட சேர்ந்துட்டு ஏதாச்சும் பண்ணணும்னு நினைச்சேனா அப்புறம் உன்னையும் எதுவுமே இல்லாதவனா இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்காக நீ என் மேல வருத்தப்படக்கூடாது என்றார் ராஜேந்திரன் மிகவும் கண்டிப்பான குரலில். ராஜேந்திரன் பேசியதை கேட்ட அர்ஜுனிற்கு அதிர்ச்சியாக இருந்தது. இத்தனை நாட்களாக தன்னை பாசமாக நடத்தி வந்த தன்னுடைய அப்பாவா இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார் என்று அவனால் நம்பவே முடியவில்லை. அவன் இப்போது ஒரு கணம் முன்னர் நயானா தன்னிடம் கூறிய ஒரு விஷயத்தை எண்ணி பார்த்தான். என்னால எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு எங்க வேணாலும் எப்படி வேணாலும் வாழ்ந்துட முடியும் அர்ஜுன். ஆனா உங்களால அது முடியாது. உங்களை அப்படி உங்க வீட்ல விட்டுறவும் மாட்டாங்க என்று முன்னர் ஒரு முறை நயானா கூறியிருந்தால் அது எவ்வளவு உண்மையாக முன்னர் இருந்ததோ இப்போது அது அப்படியே மாறிப்போய் விட்டதை அர்ஜுனால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. தனது முஷ்டிகளை முறுக்கிக் கொண்டு அர்ஜுன் தனக்கு முன்னால் நின்று கொண்டிருந்த ராஜேந்திரனை பார்த்தான். பின்னர் அவனது பார்வை அரவிந்தின் பக்கம் திரும்பியது. 9 வருடங்களுக்கு முன்னால் அரவிந்த் வெறும் 18 வயதே ஆன பையன். அவனுக்கு அப்போது எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் தன்னையும் தன்னுடைய அம்மாவையும் பார்த்து கொண்டு இந்த உலகத்தில் தனித்து வாழ முடியும் என்ற தைரியமும் தன்னம்பிக்கையும் இருந்திருக்கிறது. அதே தைரியமும் தன்னம்பிக்கையும் அந்த அரவிந்தின் தம்பியான தனக்கு இப்போது இல்லாமல் போனால் அது எவ்வளவு பெரிய அசிங்கம். இவ்வாறெல்லாம் யோசித்த அர்ஜுன் நிதானமாக ராஜேந்திரனை பார்த்தான். அப்பா, நீங்க சொன்னீங்களே அது மாதிரியே என்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பிருங்க. எனக்கு உங்க சொத்தோ இந்த அதிகாரமோ எதுவும் தேவையில்லை என்றான் அர்ஜுன். அவனது குரலில் அத்தனை உறுதி தெரிந்தது. அர்ஜுன் இவ்வாறு சொல்லவும் ராஜேந்திரனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. மேலும் அவருடைய கோபம் உச்சத்தை அடைந்திருந்தது. அர்ஜுன், நீ பேசுறது ரொம்ப தப்பு என்று உச்ச குரலில் கத்தினார் ராஜேந்திரன். தனக்கு இப்போது இருக்கும் வாரிசான அர்ஜுனும் தன்னை விட்டுவிட்டு இப்படி போய்விட்டால் பின்னர் ராஜேந்திரன் குடும்ப பொறுப்புகள் எல்லாம் தன்னிடம் வந்தும் என்ன பயன் என யோசித்தார் ராஜேந்திரன். அர்ஜுன் தன்னுடைய மகனாக தன்னுடைய பேச்சை கேட்டு இருக்கும் பொழுதுதான் தனக்கு பின்னால் ராஜேந்திரன் குடும்ப சொத்துக்கள் எல்லாம் தன்னுடைய வாரிசான அர்ஜுனுக்கும் பின்னர் அவனுடைய வாரிசுக்கும் போகும். ஆனால் அர்ஜுன் இல்லாமல் போனால் தங்கள் குடும்ப சொத்துக்களை எல்லாம் யார் அபகரிப்பார்களோ என்று எண்ணிய போதே ராஜேந்திரனுக்கு கலக்கமாகவும் நடுக்கமாகவும் இருந்தது. அர்ஜுன், ராஜேந்திரனோட மகனா, நீ உன் கடமையிலிருந்து நழுவ நினைக்காத என்று கோபமாக கத்தினார் ராஜேந்திரன். அர்ஜுன் எதுவும் பேசாமல் ஏளனமாக அவரை பார்த்து ஒரு சிரிப்பை மட்டும் பதிலாக கொடுத்தான். பின் அரவிந்த், வா அர்ஜுன் போகலாம் என்று சொல்லவும் அவங்களை இங்கிருந்து ஒரு அடி கூட நகர விடாதீங்கடா என தன்னுடைய பாடி கார்டுகளுக்கு ஆர்டர் போட்டார் ராஜேந்திரன். ஓ, யாருப்பா அது? யார் எங்களை தடுக்க போறது என்றான் அரவிந்த். அவன் ராஜேந்திரனை போல கத்தவோ அகங்காரமாகவோ சொல்லவில்லை. மிகவும் நிதானமாக இதை சொன்னான். ஆனால் அந்த கம்பீரமான குரலே அனைவரையும் நடுங்கச் செய்தது. யாருமே அவன் அருகில் நெருங்கி வர துணியவில்லை. அரவிந்த் அர்ஜுனின் கையை பிடித்துக் கொண்டு அந்த மொத்த கூட்டத்தையும் விலக்கிக் கொண்டு ஒரு சிங்கத்தை போல அங்கிருந்து வெளியேறினான். அவர்கள் இருவரும் போவதையே பார்த்து கொண்டிருந்த ராஜேந்திரனுக்கு அவர்கள் தன் கண்களில் இருந்து மறைந்த பின்னர்தான் சுய நினைவே வந்தது. இடியட்ஸ் இடியட்ஸ், உங்க எல்லாரையும் இப்படி கல்லு மாதிரி நிக்கிறதுக்காடா சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சிருக்கேன் என்று தனது பாடி கார்டுகளை பார்த்து கத்தினார் ராஜேந்திரன். அவர்கள் அனைவருக்கும் என்ன பதில் சொல்வதென்றே தெரியவில்லை. தலையை தொங்க போட்டுவிட்டு அமைதியாக நின்று கொண்டிருந்தனர். கெட் லாஸ்ட் என கத்தியவர் அங்கிருந்த கண்ணாடி டேபிளை கோபத்தில் தள்ளிவிட்டு சுக்கு நூறாக உடைத்தார். பின்னர் அங்கே உடைந்திருந்த கதவை கவனித்த ராஜேந்திரன், உடனே போலீஸ்க்கு போன் பண்ணுங்க. என் வீட்டுக்குள்ள என்னோட அனுமதி இல்லாம அத்துமீறி நுழைஞ்சதுக்காக அரவிந்த் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். டூ இட் இம்மீடியட்லி என கத்தினார். ராஜேந்திரன் அவ்வாறு சொன்னதும் மேனகா அருகில் நின்று கொண்டிருந்த பட்லரை பார்த்து கண் அசைக்கவும் அவர் வேகமாக தனது போனில் போலீசுக்கு அழைக்க நம்பரை டயல் செய்தார். அப்போது அங்கு என்ன நடந்துச்சிங்க என ஒரு குரல் கேட்டது. அந்த குரலை கேட்டதுமே பட்லர் பயத்தில் நடுங்கி தனது போனை கீழே போட்டார். குரல் வந்த திசையை அனைவரும் திரும்பி பார்த்தனர். அங்கே நின்று கொண்டிருந்தது ராஜேந்திரனின் அப்பாவான ராஜராஜேந்திரன். அவர் இந்த வீட்டிற்கு எப்பொழுதாவது தான் வருவது வழக்கம்.
ஆனால் அவர் இந்த மாதிரியான ஒரு சூழலில் இங்கே வருவார் என அவர்கள் யாருமே எதிர்பார்க்கவில்லை. மெல்ல மெல்ல ராஜேந்திரனை நோக்கி நடந்து வந்த அவர் அங்கு சிதறி கிடந்த பொருட்களை எல்லாம் பார்த்துவிட்டு, யாராச்சும் சொல்லுங்களேன், இங்க என்ன நடந்துச்சுன்னு? ஏன் எல்லாரும் வாய மூடிட்டு இப்படி அமைதியாவே நிக்கிறீங்க என ஒரு சிங்கத்தை போல கர்ஜித்தார். அங்கிருந்த அனைவரும் தங்களது இதய துடிப்பை தாங்களே கேட்கும் வண்ணம் அந்த இடத்தில் அவ்வளவு அமைதி நிலவியது. அனைவரின் இதயமும் படபடப்பாக துடிக்கத் தொடங்கியது. ராஜேந்திரனுக்கும் தற்போது என்ன சொல்வது என்று தெரியாமல் தலையை குனிந்தபடி நின்று கொண்டிருந்தார். தன்னுடைய மூத்த மகன் அவனுடைய ஆட்களை கூட்டி வந்து தன் இளைய மகனை இங்கிருந்து அழைத்து சென்று விட்டான் என்று தன்னுடைய அப்பாவிடம் சொல்வதற்கு அவருக்கு தைரியமில்லை. அவன் அவ்வாறு தலை குனிந்து நின்று கொண்டிருப்பதை பார்த்த மேனகாவிற்கு கோபமாக வந்தது. இப்படி ஒரு கோழையுடனா இத்தனை நாட்களாக வாழ்ந்து வந்தோம் என்று நினைத்தவளுக்கு அவமானமாக இருந்தது. பல வருடங்களுக்கு முன்னர் தங்களுடைய உறவை சொல்வதற்கு தைரியம் இல்லை. ஆதலால் அவர் அமைதியாக இருந்துவிட்டார். அதை ரகசியமாக வைத்திருக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. ஆனால் இப்போதும் அதை போலவே எதுவும் பேசாமல் நின்று கொண்டிருக்கும் ராஜேந்திரனை பார்த்த மேனகாவிற்கு ஆத்திரமாக வந்தது. இதையெல்லாம் யோசித்தவள் அவளே என்ன நடந்தது என விவரிக்கும் விதமாக மாமா என அழைக்கவும் அவள் பக்கமாக திரும்பிய ராஜராஜேந்திரன், யார் நீ? என்ன மாமான்னு கூப்பிடுறதுக்கு நீ யாரு? உனக்கு என்ன தகுதி இருக்கு என கர்ஜிக்கும் குரலில் கேட்டார். அவர் அவ்வாறு கேட்ட மறுகணம் மேனகாவிற்கு மூச்சே நின்று விடுவது போல அதிர்ச்சியாக இருந்தது. அவர் இவ்வாறு கேட்டதில் வருத்தப்படுவதற்கோ ஆச்சரியப்படுவதற்கோ ஒன்றுமில்லை. ஏனென்றால் மேனகா இந்த வீட்டிற்குள் நுழைந்த நாளிலிருந்தே ராஜராஜேந்திரனுக்கு அவளை சுத்தமாக பிடிக்கவில்லை. மாதவி இருந்த இடத்தில் வேறு ஒருத்தியை பார்ப்பதற்கு அவரது மனம் ஒப்பவில்லை. இதெல்லாம் மேனகாவிற்கும் தெரியும்தான். அதனாலேயே அவளும் ராஜராஜேந்திரனிடம் அவ்வளவு உரிமை எடுத்தெல்லாம் பேச மாட்டாள். பின்னர் தனது தொண்டையை செருமிக் கொண்டவள், சார் என அழைத்தாள்.